நம்ம பார்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். இதுவரையிலும் ஒரு வார்த்தையாவது மரியாதை குறைவான வார்த்தையாவது கண்ணிய குறைவான வார்த்தையாவது நான் இது வரைக்கும் அவர் வீட்டில் ஃபோன்லேயாவது அவர் நேரில் போய் அவங்க வீட்டு பார்த்து 3 முறை சந்திச்சிருக்கேன். நான் ஒரு வார்த்தையாவது கண்ணிய குறைவான வார்த்தையோ மரியாதை குறைவான வார்த்தையோ இல்லை கோபமாகவோ நான் பேசியிருக்கிறேன். நான் இங்கே நிற்கிறேன். அவர்கிட்ட நீங்களே கேளுங்க. ரெண்டாவது அவருக்கு பேசினேன் எல்லா காரியமும் என்கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு வந்துட்டு எப்படி பேசணும் இதே மாதிரி தான் அவங்க பேசியிருக்கலாம். இப்போ நான் மாற்றி பேசியிருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க. விளக்கம் கேட்கணும். இறைவனுக்கு பொருத்தமான வழியில் நம்ம வாழ்கிறோமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். யார் உண்மையான இறைவனுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுதான் நோக்கமே ஒழிய இங்கே சில நேரத்தில் சில பேர் கொஞ்சம் தவறலாம். அது அவங்களுடைய இது உண்மை இல்லைங்கிறது இல்லை, அவங்களுடைய பலவீனம். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஸோ இங்கே நம்ம நோக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இப்போது இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களும் விளங்கிட்டேன் என்னங்கிறத விளங்கிட்டேன். கண்டிப்பாக அதனால் நம்ம எடுத்த உடனே ஒரு முடிவு பண்ணி ஒரு ப்ரிஜுடிஸ்டாக எந்த ஒரு யோசனையும் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் பேசும்போது நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகளில் நீங்கள் 2 பேர் பேசலாம். பட் இதை கொண்டு விளங்கிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு உண்மை என்னன்னு விளங்கும். யார் இறைவனுங்கிறது விளங்கும். இறைவனுக்கு இணை வைக்க முடியுமாங்கிறது விளங்கும். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கி உலகம் நம்ம சுற்றி அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தயவுசெய்து கேளுங்க. ஸோ இணை வைக்கக்கூடிய ஒரு செயலை இறைவன் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் எல்லாரும் ஈசா அலை இஸ்லாம் சொன்னது, முகமது நபி சொன்னது, மூசா அலை இஸ்லாம் சொன்னது. ஸோ இதை தான் மார்க்கமாக ஏற்றுக்கிட்டு நடந்துகிட்ருக்கோம். கடைசியாக வந்த மார்க்கம் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ பேசுகிறது. இப்போ இவர் நம்ம நண்பர் பல தடவை பேசுகிறாரு, கேட்கும்போது நம்ம பேசுகிறோம், அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஸோ உண்மை எதுங்கிறது தெரிஞ்சு தெளிவுபடுத்தினா நீங்கள் நான் உண்மையில் இல்லைன்னா நீங்கள் என்னை கூப்பிடணும். உண்மைக்கு வாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒன்றா பயணிக்கிறோம். முடிவில் கண்டிப்பாக கேள்வி எனக்கு இருக்குது. யாரும் தப்பிக்க முடியாது. அங்கே உண்மை தான் வெல்லும் நிச்சயமாக. யார் இறைவனுக்கு இணை வைக்காமல் வணங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறத ஈசா அலை இஸ்லாம் சொல்கிறாங்க, முகமது நபி சொல்கிறாங்க, எல்லாருமே இதான் சொல்கிறாங்க. ஸோ அதை விளங்கிக்கிறதுக்காக தான் எல்லாம் வந்துட்டுருக்கோம். அதனால் தனிப்பட்ட ஒரு ஏதாவது இருந்தால் அதை அப்படியே விட்டுடுங்க. இனி அது நல்ல விதமாக நடந்துக்கிட்டோம். சொல்லுங்கள். இப்போவும் உங்கள் முன்னாடி தான் பேச போகிறோம். இப்போவும் எந்த ஒரு மரியாதை குறைச்சலான வார்த்தைகளோ என்னோட செய்தி வராது. பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க. பாருங்க, அவர்கிட்டேருந்து வராத அளவுக்கு நம்ம ஊழிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு நான் ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயப்பட்டிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கும் பிரதருக்கும் மட்டுமே நடந்த சில நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த காரியத்தை நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி நடந்த சில பேக்ரவுண்டும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் இப்போ பிரதர் இல்லாமல் அவங்கக்கிட்ட சொல்லலை. சகோதரர் இங்கே தான் இருக்கிறாரு, தூரத்தில் தான் இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கு உள்ள தனிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நேரம் அப்படியே வைங்க. இல்லை, நான் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு அவரும் வைப்பார் கண்டிப்பாக. இப்போது எது உண்மைங்கிறதுக்காக தாராளமாக அதை மட்டும் நம்ம பேசணும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் உங்களை வெறுக்கிறதோ விருப்பப்படுறதோ யாருக்கும் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக சக மனிதருங்கிற நீங்கள் சொன்ன கருத்துக்கு வராங்க. இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நான் எடுத்து வர வச்சுருக்கோம். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் முதல் தடவை மீட் பண்ணுறது போல் நம்ம பேசுவோம். அதில் எந்த ஒரு உங்கள் மேலே ஏதோ கோபமாக இருக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் டிபேட் வீடியோ எடுக்குது. நம்ம விவாதத்துக்கான ஒழுங்குகளை செய்யலாம், என்ன தலைப்புகள் பேசலாம்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் சகோதரர் சொன்ன தலைப்பு இன்னைக்கு புஸ்தகத்தை தான் பேசணும்னு சொல்றாரு. இருக்கட்டும். ஆனால் ஆரம்பத்தில் சொன்னது யெகோவா தேவனும் அல்லாவும் ஒண்ணுங்கிற தலைப்புல நான் பேசுறேன். இல்லைங்கிறத நீ மறுத்து பேச முடியுமா அப்படின்னு தாராளமாக பேசிக்கலாம்னு நினைச்சேன். இல்லை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பற்றி நான் பேச வேண்டியிருக்கும். நாமளை அதை தடை செய்யறது. நீங்கள் தாராளமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னேன். இப்படி பல விதத்தில் தலைப்பு மாற்றப்படுது. கடைசியாக அவர் இடத்துல பிரதர் ஒன்று செய்யுங்க. நீங்கள் பரலோகத்தின் வாசல் இஸ்லாம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. அதே புஸ்தகத்தின் தலைப்பிலேயே பரலோகத்திற்கு வழிகாட்டுவது பைபிளா குரானா? இன்னும் கேட்டிங்கன்னா சகோதரர் தான் சொன்னார், கிறிஸ்தவமா இஸ்லாமான்னு கேட்டிருந்தாரு.
நான் அதுக்கு மறுபுத்திரம் என்ன சொல்லியிருந்தேன்னா, கிறிஸ்தவமா இஸ்லாமான்னு வைக்காதீங்க. ஏன்னா கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் இஸ்லாத்துக்குள்ளேயும் வேதத்துக்கு புறம்பா அநேக மக்கள் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வரும். வேதத்தை அடிப்படையாக வச்சுக்கலாம். இந்த அழைப்பை வச்சு நம்ம விவாதம் பண்ணலாமா? வெரி குட் வெரி குட், இதுதான் நான் எதிர்பார்த்தேன், வச்சுக்கலாம் அப்படின்னு. சரி பிரதர், இந்த ஃபார்மட்டோடு நான் அவங்க வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மொபைல் ஷாப் வேண்டாம், ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் டிஎன்டி குரூப்பு, அதனால் நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க் வாசலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு 200 அடி ரோட்டில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் வாசலில் நைட்டு நிற்க வச்சு இடத்துல பேசுகிறார். பேசும்பொழுது சகோதரர் சொன்ன காரியத்தை அவர் முன்னாடி தான் நான் சொல்கிறேன். எங்களுக்கு விவாதம் பண்ணக்கூடியதுக்கு சூழ்நிலை கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தில் வந்து என்னுடைய கொள்கைக்கு மற்றவருடைய கொள்கைக்கு நான் முரண்படுகிறேன். எனக்கு வந்து ஹதீஸ்களில் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இஸ்லாம் சமுதாயம் ஹதீஸுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு கொள்கையில் இருக்கிறோம். அதனால் நீங்கள் விவாதத்தில் வரும்போது ஹதீஸை குறித்து பேச வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்களே பேசுகிறதா கூட எங்கள் ஆட்களை கூட பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் இந்த ஒரு காரணத்தினால விவாதத்துக்கு வந்தாக்கா எனக்கு பிரச்சனை, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour கிட்ட நம்ம பேசியாச்சு. கடைசி வரையிலும் கண்ணியமான முறையில் தான் நான் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறேன். இதுதான் இதுக்கு பின்னாடி நடந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து சகோதரர் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் நடக்காத மாதிரி சொல்கிறார். இப்போவும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி விவாதம் நோக்கம் கிடையாது. இன்றைக்கி சகோதரர் இருக்கிறாரு. சகோதரத்தில் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தத்தினுடைய காப்பி இருக்குது. நீங்கள் சொன்னது போலவே பல முறை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு முதல்ல சகோதரர் எழுதின புக்குகளுடைய தலைப்பிலேயே கூட பரலோகத்தின் வாசல் இஸ்லாம்னு எழுதியிருக்கிறார். இதே தலைப்புகளையே கூட பரலோகத்துக்கு வழிகாட்டுவது குரானா பைபிளா அப்படிங்கிற தலைப்பில் சகோதரர் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திடுறதுக்கு தயாராக இருக்கிறாரா? இன்னைக்கு வேறு எதுவுமே பேச வேண்டாம். டேட்டு இந்த தேதி இது மட்டும் தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். நான் பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது தப்பாக தெரியுதுங்களா? இல்லை ஒன்றும் தப்பாக தெரியல. அதாவது இப்போ விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கலாம் தெரியாது, சரிங்களா? இப்போ விவாத ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டீப்பாக வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு தான் அந்த ஸ்காலர்ஸை உட்கார வச்சு தான் பண்ணுவோம். சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு பைபிள் அத்துப்படி, சரிங்களா? இப்போ அவங்களுக்கு குரானுடைய நாலேஜ் அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போ குரான் நாலேஜ் உள்ள பர்சன் இங்கே இருக்கணும், சரிங்களா? குரானோட நாலேஜ் உள்ள பர்சன் இங்கே இருக்கணும். இல்லை பிரதர், நான் வந்து என்ன சொல்றேன்னா, யாருமே சகோதரர் மட்டும் இருக்கணும்னே சொல்லலை. நாங்கள் சகோதரர் கூட என்ன ஒரு அமைப்பு சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஒரு அரபிக் ஸ்காலர் யாரை நீங்கள் அவரோட இணைச்சிக்கணும்னு நினைச்சாலுமே தாராளமாக இணைச்சிக்கன்னு தான் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், இதில் தவறு இருக்குங்களா? சரி சொல்லுங்க. நான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கிறிஸ்தவத்தில் பல முரண்பாடுகள் இருக்குது, பைபிளில் முரண்பாடுகள் இருக்குது. அதை கண்டறிஞ்சு இந்த மார்க்கம் பூர்வ பாதை அப்படின்றது இஸ்லாம் தான் கண்டறிஞ்சு நான் வந்துட்டேன். முரண்பாடுகளை கண்டறிந்த பிறகு ஒருத்தர் இஸ்லாமுக்கு வரானா இல்லை இந்து மதத்துக்கு போகிறானா அது வேறு விஷயம். அவன் வந்து கடவுளே இல்லைன்னு உட்காந்துட்டானா. இப்போ ஒருத்தன் பைபிளில் முரண்பாடு கண்டுபிடிச்சிருப்பான், அவன் இஸ்லாமுக்கு போயிட மாட்டான். நல்லா கவனிச்சுங்க பாய், அவன் இஸ்லாம் போயிட மாட்டான். வேணாண்டா கடவுளை என்ன இவ்வளோ காலம் இது பண்ணேன், சொந்தம் பந்தம்லாம் இருக்குது, அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க, இவெல்லாம் விட்டு நம்ம எப்படி போகிறது, நான் கடவுளே வேணாம் உட்காந்து ஒரு இந்து மதத்துக்கு போவான். அது நமக்கு அங்கே பேச்சு கிடையாது. நீ வந்து ரோஷமாக வந்து பைபிளில் என்ன முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் அந்த புத்தகத்தை குறித்த ஒரு ஆர்குமெண்ட். இல்லைன்னா பைபிளில் என்ன முரண்பாடுகள் இருக்கிறது, பைபிள் நான் வந்து பவுல் தீர்க்கதரிசி இல்லை அப்படின்னு நான் எழுதினா பவுல் தீர்க்கதரிசின்னு தான் நீ விவாதம் பண்ணணும். அதை விட்டுட்டு முகமது நபி தீர்க்கதரிசியா அவர் கிடையாது அப்படின்றது உனக்கு விவாதமான சப்ஜெக்ட் கிடையாது. நான் பவுல் தீர்க்கதரிசி. சரிங்க, அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒன்று நீங்கள் ஷெடியூல் கொடுங்க, அவங்க ஒரு ஷெடியூல் கொடுக்கட்டும், தலைப்பு நீங்கள் தலைப்பு கொடுங்க. இப்போ ஒரு நிமிஷம் இவங்க எப்படி தயாராக வந்தாங்கன்றது தெரியாது. இங்கே உட்காந்துக்கிறவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. இவங்க தான் வந்தவங்க அப்படி அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரே நிமிஷம். ஏன் அப்படின்னா இல்லை அதுதான் யார் 4:30 டைம் சொல்லியிருந்தாங்க. 4:30 ஒரு 1/2 மணி நேரம். என்னன்னா ஜஸ்ட் 2 பேர் வருவாங்க, கிளாரிஃபிகேஷன் தான் சொன்னாங்க, சரிங்களா? அது எதை பற்றி கிளாரிஃபிகேஷன், பைபிளை பற்றி கிளாரிஃபிகேஷன். இல்லை நீங்கள் எதுவும் பிரச்சனை இப்போ பிரச்சனை இல்லை. இது என்னன்னா ஏற்கனவே பிரதர்ஸ் 2 பேருமே வந்து பேசியிருக்கிறதுனால தான் எங்களுக்கும் தெரியாது. நிறைய பேசுறோம்னா நான் நிறைய ஒரு கூட பேசியிருக்கிறேன், நிறைய பேசுறேன். ஒரு மாசத்துக்கு மேல பேசுறது ரொம்ப கம்மி. ஒரு விஷயத்தை மாற்றி பேசும்போது ஒரு மாசமா நீங்க கிட்ட தொடர்ந்து எதுவுமே நடக்காத மாதிரி மாற்றி பேசுறேன்.
பைபிள் இது நாலேஜ் ஆனா இது இருக்காது. சரி இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் பயப்படுறீங்க? என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாது நீங்க பைபிள்ல இருக்க முரண்பாடெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க எப்படி சொல்றாங்க நிரூபிங்க ஒன்றும் தெரியாதுப்பா. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? பைபிள்ல இருக்க முரண்பாடு எல்லாம் பார்த்துட்டு தான் இஸ்லாம் பேசுறீங்க. அப்போ குர்ஆனை படிச்சிருப்பீங்க. இல்ல குர்ஆனை படிச்சிருப்பீங்க. நான் குர்ஆனை ஏத்துக்கிறது என்னோட சொந்த விருப்பம். இஸ்லாம் ஸ்கட்ல நான் கேக்குறேன். நான் இஸ்லாம் ஏத்துக்கிறது என்னோட சொந்த விருப்பம். எது குர்ஆனே படிக்கல கோபப்பட்டு பேசினா கோபப்பட்டு பேசினா வார்த்தைகள் தவறும். ஒரு நிமிஷம் நீங்களும் பேசல, அவருக்கு தவறு சரிங்களா? அதாவது பைபிளை படித்தா பைபிளோட முரண்பாடு தான் இஸ்லாத்தின் பக்கம் தள்ளி. ஒரே நிமிஷம் அவ்வளோதான். அவர் சொன்ன கருத்து அதுதான். இஸ்லாத்தை விளங்குனீங்களா? அதில் ஒரு சில அதுலேருந்து பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்களுக்கு பதில் குரானில் இருக்குதுன்றது தான் சகோதரன் மட்டும் சொல்லியிருக்காரு சரிங்களா? நீ ஃபுல்லாக படிச்சியா ஆய்வு செய்ய கேட்க தேவையில்லை. ஒரே நிமிஷம் நம்ம ஆய்வு செய்ய தேவையில்லை. அதுக்கு பிறகு அவருக்கு ஃபுல்லாக வசனங்கள்லாம் வந்துடும் சரிங்களா? அந்த பைபிளில் உள்ள அத்துப்படி அவருக்கு குரானில் அத்துப்படியாக இருக்காது. வசனங்கள் தான் தெரியும். எந்தெந்த வசனங்களுக்கு முரண்பட்ட வசனங்களுக்கு பதில் சொல்லி சொல்லிட்டாங்க. குரானை எல்லாரும் ஓதிட முடியாதுங்க சட்டுன்னு. பத்தி சொல்ல ஒரு கிறிஸ்தவத்துல முரண்பாடு பைபிள்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாமை ஏத்துருக்காரு. குரானை படிச்சிருக்காரு. என்ன சொல்றா, நான் 100 குரான்ல இருக்க முரண்பாடு எடுத்து போடுறேன். முதல்ல பைபிள் முரண்பாடு பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் பத்தி தேவனோட ராஜ்யம் அப்படின்றத இல்ல ரொம்ப பேசுறதுனா பேசிட்டே போவோம். முடிவு சட்டப்படல. இந்த விவாதத்தை பத்தி நம்ம விவாதம் வச்சுக்கலாமா? முதல்ல இது புத்தகத்துக்கு வரும், அதுக்கப்புறம் நீங்க புராணம் ஹதீஸ்வாங்க. முதல்ல இது டாபிக் செய்யுங்க. இதுக்கு என்னைக்குன்னு ஒரு ஷெட்யூல் போடுங்க. சரி ஓகே, நீங்க பேசுறீங்களா? நான் பேசுறேன். இப்போ குறுக்க யாரும் பேசுறேன்னா சரிங்களா? புத்தகத்தினுடைய தலைப்பு தலைப்பு எடுக்காது. நீ உள்ள சப்ஜெக்ட் பேசும்போது சொல்லுங்க. நீங்க பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, பேசி முடிக்கிறதுக்கு பயப்படாதன்ற நீ என்ன பயப்படாதன்ற அமைதியான மாற்றத்தை போதிக்கிறாங்க. என்ன பயப்படாதன்னா என்ன அர்த்தம்? பேச விடுங்க. ஏன் பயப்படுறீங்க? பேச்சுல கரெக்டா இருக்கணும். பயப்படாதீங்கன்னா என்ன அர்த்தம்? பார்த்து பயமாட்டீங்க. பேசுறது வார்த்தைகள் விடாதீங்க. எந்த வார்த்தையை விட்டுட்டா சாரி மன்னிச்சிடுங்க. ஏன் அப்படின்னா என்ன சொல்ல நாங்க நீங்க பேசும்போது கேட்டோம், திரும்ப பேசுறதுக்கு டைம் கொடுக்கும்போது குறுக்கிட கூடாது. அப்ப குறுக்கிட்டா பயப்படுறாங்க தான் அர்த்தம். அதான் நான் சொல்ல வரேன். ஆமா பயப்படுறீங்க தான் அர்த்தம். நீங்க கொஞ்சம் சைலண்டா குறுக்கிட்டா பயப்படுறாங்க. குறுக்கிட்டா பயப்படுறாருன்னு அர்த்தம். திரும்ப அதான் சொல்றேன், குறுக்கிட்டீங்கன்னா பயப்பீங்க தான் அர்த்தம். இல்ல சரி அவர் சரி மேல எனக்கு பயம்பா பயாது வேண்டாம்பா. அது மேல பயம் ஒத்திரம்பா. இது மேல பயம்பா. எனக்கு ஸ்னக்கர் பயம்பா. ரொம்ப பெரிய டெரரிஸ்ட் அவர். பயம். ஆமா நான் பேச வந்த கருத்தை சொல்ல விடல. 5 நிமிஷத்துக்கு மேல 5 நிமிஷத்துக்கு மேல பேசோட சொல்ல விடுங்க. இவரு மறுபடியும் அந்த எக்ஸிபிஷன்ல போயிட்டு அங்க ஒரு அமங்கல் பண்ணி இதையே ஒரு காமிக்கா வச்சுக்கோங்க. எக்ஸிபிஷன்ல போயிட்டு
போயிட்டு இப்போ இதில் எக்ஸிபிஷனில் போயிட்டு நான் அமர்கலம் பண்ண தான் சொல்கிறாரு இல்லையா, எக்ஸிபிஷனில் இவங்களுடைய சகோதரர்களும் வீடியோ எடுத்துருக்காங்க, என்னோடகிட்டே வீடியோ இருக்குது, இப்பவுமே வீடியோ தரேன். அதில் என்ன அமர்கலம் பண்ணியிருக்கிறேன்னு யாராவது ஒருத்தர் வந்து பார்க்க சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை தவறுதலாக பேசியிருக்கனால யாராவது ஒருத்தர் பார்க்க சொல்லுங்க, வீடியோ தரேன். உங்களோட பதட்டம் இல்லை, ஆனால் உங்கள் வார்த்தையில் ஒரு புத்துதல் இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்க வார்த்தையில பேச உங்க வார்த்தையில சப்ஜெக்ட் பேச விட்டுருங்க. ஆனா உங்க வார்த்தையில ஒரு பின்னாடி நடந்த விஷயங்கள் தெரியல. அதுதான் ஒரே காரணம். ஒரு வார்த்தை பாத்தீங்களா ஒரு முடிவு அவரு இருந்தாருன்னா வரலங்க, விவாதமே வேண்டாம். அவருக்கு விவாதம் பண்ணுறதுக்கு அவர் எனக்கு தகுதியான ஆள் கிடையாது. இது வந்து ஒரு நியாயமான பேச்சு. அவர் எனக்கு தகுதியான ஆள் கிடையாது. அப்படின்னா ஒரு பயப்படுறாரு. நான் சொல்றது என்ன தவறு சொல்லுங்க. இவர் வந்து ஆரம்பத்துல தெரிஞ்சு மாட்டாரு. நான் தகுதி இல்லைன்றது எல்லாருக்குமே நான் மரியாதை. நான் தகுதி இல்லைங்கிறது வந்து என்னத்துல வந்து எதையுமே நிரூபிக்காம அவர் எப்படி பிரதர் சொல்லுங்க. உனக்கு என்ன நீ வந்து நீங்க அப்படி என்ன நான் உங்களை தலைமுறை பேசிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் வச்சு பேசுறீங்க. தலைப்பு போடுங்க, எப்பவுமே பேசுறேன். இப்ப நீங்க தலைப்பு போடுங்க, இந்த புத்தகத்தை வச்சு நீங்க தலைப்பு போடுங்க, சைன் போடுங்க, பேசுங்க. அந்த புத்தகத்தை வச்சு எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் சொல்லுங்க. சரி, வியாண்ட போவாங்க. நான் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல பேசுறீங்கன்னா முடிவு என்ன சொல்றாரு, நான் விஷயம் சொல்லிட்டேன், ரெண்டு புத்தகத்தை பத்தி பேசணும்னு சொல்லி அவ்வளவுதான். நீங்க அதோட அமைதியா இருங்க. பேசுறீங்க, அதை நீங்க பேசுறீங்க. இல்ல அதே பேசிட்டு இல்ல அதை வச்சு அதை யார் பேசிட்டு போடுங்க. அவங்க என்ன விட பேசுங்க. அவங்க எது பேசுனா என்ன இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. அவங்க டாபிக் வந்து அவங்க பேசுவாங்க. சகோதரர் சொல்லும்போது எங்களுடைய நம்பிக்கை குறித்து ஃபுல்லா தவறுன்னு தான் பேசிட்டு இருந்தாரு. நம்ம தான் கேட்டுட்டு இருந்தோம். முக்கடல் கொள்கையில் இருக்கிறோம், தவறு, அது மறுமை எல்லாம் சொன்னார். அமைதியாக தான் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் அதை ஒத்துக்கிட்டோம் அர்த்தமா? சொல்ற காரியத்தை புரிஞ்சுக்கீங்க. பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கீங்க. போடுறது உங்களுக்கு முழுமையான ஒரு சுதந்திரம் இருக்கு. ஏன் போட்டீங்கிறது கேள்வி கிடையாது. சரிங்களா? இந்த புஸ்தகத்துல ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை கூட சகோதரர் என்ன பண்ணாங்கன்னா குறிப்பிடுறாரு. ஒரே ஒரு இல்லையா? இல்ல இருங்க பேச விடுங்க. பேசி முழுமையா முடிக்கிறேன். முழுமையா பேசி முடிச்சு ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை நான் முழுமையா பேசி முடிக்கலையே. இவர் வந்துட்டு என்ன அடிப்படையில் நான் சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இவர் எழுதியிருக்க தலைப்புகள் எல்லாமே பரலோகத்தின் வாசல் இஸ்லாமுங்கிறதுக்கான ஆதாரமான தலைப்புகளுக்கு உட்பட்டு எழுதாம, பவுல் வந்து எழுதிய புதிய ஏற்பாடு, கல்ல எழுத்தாணி அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் தலைப்புகளை தான் உள்ள வச்சு எழுதியிருக்கிறார். இப்போ இவர் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, புஸ்தகத்தினுடைய தலைப்பே வந்துட்டு பைபிளுடைய முரண்பாடுகள், பைபிளுடைய பிழைகள், பவுலின் முரண்பாடு, இந்த மாதிரியான தலைப்புகளையே ஒரு தைரியமாக புஸ்தகம் போட்டிருக்கிறாருனாக்கா அது வேற விஷயம். இங்கே பேச வந்த தலைப்பு வேற இருக்கு, உள்ள இருக்கிற சப்ஜெக்ட் வேற இருக்கு. இது முதலாவது காரியம். ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் இருக்கும் பொழுது இன்றைக்கே பண்ணணும், இப்பவுமே பண்ணணும், நாங்கள் கேட்குறதுக்குலாம் நீங்கள் சொல்லுங்கள். முட்டாள்தனமாக நாங்கள் வாதம் வைக்கிறதுக்காக வரல. உங்களுக்கு போதுமான அவகாசம் எடுத்துங்க. 4 மாதம் 5 மாதம் கூட அவகாசம் எடுத்துக்கங்க. யாரை வேணாலும் உங்களோட தரப்பில் சேர்த்துக்குங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். எந்த ஆட்கள் வேணாலும், அரபிக் தெரிஞ்சவங்க, ஹீப்ரு தெரிஞ்சவங்க, யாரெல்லாம் வேணுமோ உங்கள் தரப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நீங்களே எங்களுக்கு தலைப்பு சொல்லுங்கள். இவர் போட்டு இவர் ஏற்கனவே என்கிட்ட சொன்னதுனால அந்த தலைப்பை நான் சொல்கிறேன். மறுமையின் வெற்றிக்கு வழிகாட்டுவது பைபிளா குர்ஆனா, சகோதரர் சொன்ன தலைப்பு. இப்போ இல்லைன்னு சொல்லுங்கள். நான் எடுத்து ஆடியோ ப்ளே பண்ணுறேன். வீடியோ எக்ஸிபிஷன் வீடியோ ப்ளே எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் ப்ளே பண்ணுறேன். ஆமாம், ஒத்துக்கிட்டாரு. அவரு சொன்னது வெரி குட். இந்த தலைப்பு தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னது. இந்த தலைப்பில் அவர் வந்து இப்போ வந்து ஒப்பந்தத்தை சைன் பண்ணி கொடுப்போம். நாங்கள் நாளைக்கு வச்சுக்கிங்கன்னு சொல்லலை. எத்தனை நாள் வேணாலும் டைம் எடுத்துங்க, யாரை வேணாலும் கூப்பிட்டுக்குங்க, நீங்கள் ஒழுங்கு செய்யுங்க. எனக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நிரூபிச்சார்னா தான் அது வந்து ஆகும். நிரூபிக்காம வந்து இவர் தகுதி இல்லை, இவர்கிட்ட பேச மாட்டேன்னா அது அர்த்தமாகுங்களா? நான் இவர் தலைமுறையாக பேசுறேன், இவருக்கு தகுதி இல்லை, இவர் என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன்னா, பைபிள் முரண்பாடுகள் இருக்குது, இது இருக்குது, ஆபாசம் என்ன வேணா சொல்லுங்க, நிரூபிச்சுட்டு பேசுங்கன்னு தான் நம்ம சொல்றது. இப்போ என் சைட்ல சொல்லி முடிச்சாச்சு. எங்க சைட்ல ஒப்பந்தத்தினுடைய காப்பி இருக்குங்க. ஒப்பந்தத்தினுடைய காப்பி இருக்கு. சகோதரர் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டேட்டை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை டேட்டு கூட நாங்கள் அப்புறம் மென்ஷன் பண்ணுறோம், வர்றதற்கு எங்களுக்கு சம்மதம் அப்படிங்கிறத மட்டும் கூட பாருங்கள். இதுதான் தாரிக் இஸ்மாயில் இடத்துல இல்லை நடந்தது சொல்கிறேன். இந்த காப்பி ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்கனவே சகோதரர் கையில் நான் கொடுத்துட்டேன். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சம்பவம். இப்போது
இதை வந்துட்டு படித்து பார்த்துட்டு, இந்த ஒப்பந்தத்தை படித்து பார்த்துட்டு, உங்களுக்கு தேவையான சமயத்தில் தேவையான ஆட்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் எங்களை கூப்பிட்டுங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு தலைப்பின் அடிப்படையில் நம்ம வந்து கண்ணியமான முறையில் பேசலாம். இதுதான் எங்கள் சைட்லேருந்து. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது தவிர்த்து நான் பேசின காரியங்களில் இல்லை ஒரு குறித்து தானே நீங்கள் பொய்யான குற்றச்சாட்டு ஏதாவது வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா நிரூபிங்க. ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, காட்டுங்க. ஏதாவது சொன்னீங்கன்னாக்கா அதை காட்டுறதுக்கு இப்போமே காட்டுறதுக்கும் தயாராக இருக்கும். இதுதான் என்னுடைய சைடில். இப்போ உங்கள் சைட்லேருந்து எனக்கு வேண்டிய ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன், சகோதரர் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு தயாரா இல்லையா, அந்த ஒரே சப்ஜெக்ட் சொல்லிட்டு முடிச்சிடலாம். புத்தகத்தை பத்தி பேசலாம். இல்ல ஒரு நிமிஷம் நீங்க தலைப்புக்கு போடுறேன்னு புத்தகத்தை மட்டும் கொடுங்களேன். இதை பத்தி இப்ப பேசுறதுக்கு வரல பிரதர். இல்ல இந்த புத்தகத்தை பத்தி பேசுறது டைம் நான் கேட்டது ரொம்ப சிம்பிள். முடியும் இப்போ ஒரு நிமிஷம் இப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ இதுல இருந்து ஒரு கேள்விகள் எடுத்து வச்சோம்னா நானும் ஹதீஸ்கள்ல இருந்தும் குர்ஆன்ல இருந்தும் கேள்வி அது வந்து முடியாது. அதுக்காக தான் சொல்றோம். இப்போ பிரதர் நான் சொன்னாரு இந்த புத்தகம் வந்து பரலோகத்தின் வாசல் இஸ்லாம்னு டைட்டில் மட்டும் தான் போட்டுருக்காரு. உள்ள போனா உள்ள வந்து பைபிளுடைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் முரண்பாடுகள் தான் கொடுத்துருக்கிறாரு. பரலோகத்தின் வாசலுக்கு உண்டான செய்தி இல்லை. அப்ப இந்த புத்தகத்தை சரியா படிக்கல. அந்த புத்தகத்தை முழுமையா படிக்கல. பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் என்பதற்குண்டான காரணத்தை நான் தெரிவிச்சாக பொழுது பைபிளுடைய முரண்பாடுகள், அதுக்கு முன்னாடி வந்து தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கைகள் எல்லாம் பைபிளோட சேர்ந்தபடியான சில விஷயங்கள். இதில் வந்து தள்ளப்பட்ட கல்னு ஒரு சாப்டர் ஒன்று. தள்ளப்பட்ட கல், அந்த தள்ளப்பட்ட கல்லில் ஈஸியாக பரலோகத்தின் வாசல் இஸ்லாம்ன்றதை நான் நிரூபிச்சிருக்கிறேன். முடிவுரையில் நிரூபிச்சிருக்கிறேன், முன்னுரையில் நிரூபிச்சிருக்கிறேன். ஆகவே இவர் சரியாக பைபிளை படிக்காமல் வெறும் பொருளடக்கத்தை மட்டும் படிச்சிருக்கிறார். பொருளகத்தை மட்டும் படிச்சுட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரா. இப்போ தௌராத்தில் பழைய ஏற்பாடில் முகமது நபி கொடுத்துருக்கிறேன், சபூரில் முகமது நபி, சங்கீதத்தில் முகமது நபி கொடுத்துருக்கிறேன், இன்ஜீலில் முகமது நபி கொடுத்துருக்கிறேன். அப்போ இது பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் கொடுத்தாங்க சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ தள்ளப்பட்ட கல்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதையும் கொடுத்துக்கிறேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, வெறும் இந்த சப்ஜெக்ட் பொருளடக்கத்தை மட்டும் படிச்சுட்டு அவ்வளோதான் அவருக்கு நேரம் இருக்குது. அவருக்கு அவ்வளோதான் படிச்சுட்டு இது வரும் பைபிள் மட்டும் தான் இருக்குது, பைபிள் மட்டும் தான் கொடுத்துருக்கிறாரு. பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் வந்துக்காரு இந்தியா சரியாக படிச்சிருந்தாருன்னா நிச்சயமாக அந்த முழுமையான கேள்வி அப்புறம். ஆகவே என்ன சொல்கிறேன், அவர் படித்தாரு படிக்கல, அது அவருடைய சொந்த விருப்பம். அவர் படிக்கிறாரு படிக்கல, அது வந்து அவருடைய சொந்த விருப்பம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த புத்தகத்திற்கு உண்டான கேள்விகளை கேட்பதா இருந்தால் நான் ஒருவர் மாத்திரம் போதும். எனக்கு எந்த இஸ்லாமியருடைய தாய்கள் எதுவுமே தேவையில்லை தான். இந்த புத்தகத்தை பற்றி கேட்பதா என்றால் நான் எழுதிய புத்தகத்திற்கு நான் ஒருவர் மாத்திரமே நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இதற்கு வந்து நீங்கள் தடம் புரண்டு போகும்போது தான் இஸ்லாமிய இது அந்த அழைப்பாளர்கள் தேவைப்படுகிறது, ஆலயங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே நான் கொடுத்த இந்த புத்தகத்தில் உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கும் அப்படி என்று நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் எந்த நிலையிலும் நான் இதற்கு உண்டான விஷயத்தை நான் வெளியிட தயாராக இருக்கிறேன், எந்த இடத்துலையும். ஆனால் இதை தாண்டி நீங்கள் போகும் பொழுது அதற்கு வந்து நான் சம்மதப்படவில்லை. முதலில் நான் எழுதிய புத்தகத்திற்கு பதில் வேண்டும். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவத்திற்கும் நான் எழுதிய புத்தகத்துக்கு பதில் வேண்டும். சரி, நான் சொல்லலாங்களா? சரி, இப்போ சகோதரர் சொல்லியிருக்கிறாரு நான் அதை சரியாக படிக்கலன்ட்டு. சரியாக படிக்கிறேன், சரியாக புரிஞ்சிக்கல. இப்போ உங்களோட பார்வையில் நான் வந்து குரானை சரியாக புரிஞ்சிக்கல, பைபிளை சரியாக புரிஞ்சிக்கலன்றது உங்களோட பார்வை. என்னோட பார்வையில் நீங்கள் வந்து பைபிளை புரிஞ்சிக்கல, குரானை புரிஞ்சிக்கலன்றது என்னுடைய பார்வை. அதே அடிப்படையில் தான் சொல்கிறாரு. இவர் ஒரு புத்தகம் போட்டார், நான் படிக்கலை அப்படி இப்படிங்கிறாரு. நான் படிக்கலையாங்கிறது வந்துட்டு நான் சொல்லக்கூடியது புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சிருக்கலையான்றது தான் வந்துட்டு சகோதரர் என்ன பண்ணனா விவாதத்தில் வந்து நிரூபிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா இவரோட இதை வந்து நான் ஆய்வு செய்தது, இவரோட வார்த்தைக்கு வார்த்தை நான் வந்து ஹைலைட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து நான் சகோதரருக்கு நிரூபிக்கணுங்கிறது வந்து இப்போ கட்டாயம் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவருடைய நம்பிக்கை, நான் இந்த புத்தகத்தை சரியாக விளங்கிக்கலங்கிறது அவருடைய நம்பிக்கை. சரிங்களா? என்னவெல்லாம் நம்பிக்கை போகிறது அவருக்கு உரிமை இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த புத்தகத்தில் அவர் வந்து நிறைய காரியங்களை முரண்பட்ட கருத்துக்களை எழுதியிருக்கிறாரு. அப்படின்னாக்கா அவர் என்ன பண்ணணும்னாக்கா அதை நிரூபிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறாரு. இது ஒன்று. ரெண்டாவது ஒன்று, இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பைபிளில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டினேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் பைபிளில் சுட்டி காட்டுறதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். அதே சமயத்தில் நான் திரும்ப வைக்கக்கூடிய கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். கண்டிப்பா நீங்க ஆயத்தமா இருக்கணும். எதை பத்தி? குர்ஆனை பத்தி நீங்க கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அது அவர் சொல்ல மாட்டார். ஒரு நிமிஷம். சரி, முகமது நபி சங்கீதத்துல வந்தாரு இல்ல, முகமது நபி எப்படி இருக்க முடியும்? இல்ல ஒரு நிமிஷம். நீங்க அவருடைய புத்தகத்துல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கீங்க, சரிங்களா? அவர் தவறுதலா நோட்ஸ் எழுதி
தவறு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்களோட அவர் ஏங்க இவ்வளோ தவறான பைபிள் வந்து தவறான நீங்கள் எழுதிருக்கீங்களா, இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். முடிச்சுக்கலாம், இதை முடிச்சுக்கலாம். சரி கிடையாது. இல்லை அவங்க இது பேசும்போது அவங்களுடைய குரானில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் இல்லை அது முடிக்கணும். குரானோட விஷயத்துக்கு நம்ம வருவாச்சு. இல்லை குரானோட விஷயத்துக்கு பேச மாட்டேன்னு சொல்லுங்க. குரானோட விஷயத்துக்கு பேசுவோம். முதல்ல சவால் சொல்கிறாலே சவால் டாபிக் வச்சு பேசும்பொழுது என்னன்னா இல்லைங்க சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம். இப்போ சவால் வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாருன்றது விஷயம் சரிங்களா? இவர் தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்துக்கு பதில் இவர் தான் கொடுக்கணும். இதுதான் நியாயமானதும் சரிங்களா? ஏன்னா நான் கொடுக்க முடியாது. நான் வந்து வேதத்தை படிக்கலை, உங்கள் பைபிளை நான் படிக்கலை. விளங்குனது தவறாக இருக்குது, முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கான பதிலும் இந்த புத்தகத்தில் வயலாக கொடுத்துருக்கிறாரு. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தும் பார்த்துருக்கிறீங்க. இதில் இவர் தவறுதலாக சுட்டி காட்டியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் நிரூபிங்க. அதுக்கான அவர் பதில் சொல்லட்டும். உட்காந்து ஆரோக்கியமான முறையில் பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டாபிக் வைங்க. குரானை பற்றி நீங்கள் பேசணும் போது நீங்கள் ஒரு டாபிக் வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்களை செட் பண்ணுவோம். இன்ஷால்லா அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆமாங்க, முதல்ல இது முடிச்சுங்க. நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது ஒரே கடையில் சகோதரரும் உட்காரட்டும், கூட வந்து எந்த ஒரு ஆளுமையோ யார் வேணுமோலாம் நீங்கள் சேர்த்துக்கங்க. புத்தகத்தை குறித்தான கேள்விகளுக்கு மாத்திரம், பைபிளை குறித்தான கேள்விகளுக்கு மாத்திரம் வந்து சகோதரர் பதில் சொல்லட்டும். கூட இருக்கிறவர் குரானை குறித்தான கேள்வி பதில் சொல்லட்டும். அதாவது பைபிளை பற்றி பேசும்போது பைபிளை மட்டும்தான் பேசணும். இப்போ நீங்கள் வந்து அவர் பேசணும். பைபிளை பற்றி பேசுனீங்கன்னா, இந்த புத்தகத்தை பற்றி பேசுனாக்கா இதை மட்டும்தான் பேசணும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் தனி சப்ஜெக்ட், குரானை பற்றி பேசணும், ஹதீஸை பற்றி பேசணும் போது தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இது ரெண்டுத்தையும் போட்டு கிளாஷ் பண்ணனால இது வரைக்கும் இந்த நூற்றுக்கணக்கான டிபேட்ஸ் நடந்திருக்கு. எதுலேயுமே முடிவு வரல. முடிவு வரல. அடிப்படையில் தவறானதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. சொல்லுங்க என்ன தவறு அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் நிலைநாட்ட விரும்புகிறது இஸ்லாத்தை நிலைநாட்ட விரும்புகிறீங்க. இதுக்கு அடிப்படையில் நீங்கள் வந்து குரானை தான் வந்து முக்கியமாக சார்ந்திருக்கணும். பைபிளில் வந்துட்டு தவறு இருக்குங்கிறத நிரூபிக்கிறது மூலமாக குரான் அதாவது இஸ்லாம் வந்து சரியான காரியன்றது எப்படி ப்ரூவ் ஆகும்? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பைபிள் தவறுன்றதையும் காட்டணும், அதே சமயத்தில் குரான் உண்மை அப்படிங்கிறது நீங்கள் நிரூபிக்கணும். இல்லைன்னா வெறும் பைபிள் தவறானது மட்டும்தான் நிரூபிக்கணும். உங்களை நியாயப்படுத்துறது நான் சொல்லவே இல்லையே, நான் முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. நியாயமாகப்படுதுங்கிறது உண்மை. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி நடக்கக்கூடியதில் இங்கே இருந்து ஒரு வசனத்துக்கு இப்போ ஐ வாஸ் நாட் சென்ட் டு அபாலிஷ் த லா ஆர் த ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இறை சட்டத்தையோ தூதுத்துவத்தையோ மறுப்பதற்காக வரவில்லை அப்படிங்கிறது வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உண்மையான தூதர் அப்படிங்கிறது அவங்க வார்த்தையிலேயே வருது. இந்த வசனத்துக்கு மட்டும் எடுத்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்கும். பொதுவாக என்ன கிறிஸ்தவ நண்பர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இங்கே இருக்கும்போது திடீர்னு அங்கே உள்ள ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஜம்ப் ஆயிடுறாங்க. அந்த ஒரு நோக்கத்தில் போகக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வந்துட்டு நீங்கள் கேட்கக்கூடியதுக்கு எதுக்குமே ஒரு சரியான ஒரு பதில் சொல்லாமல் நீங்கள் இதையோ கேட்குறீங்க, நான் இங்கே ஒரு வசனத்தை காட்டுறேன், அங்கே ஒரு வசனத்தை காட்டுறேன் அப்படின்னு வந்து இருக்க நான் சொல்கிறேன். அப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்கையை நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு தரப்புலையுமே நம்ம வீடியோ பதிவு செய்யும்போது அப்போ என்ன ஆகுனாக்கா, என்னுடைய மதியில் வந்து அங்கே வெளியாகும். எதிர்க்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் அர்த்தமான கேள்விகளை கேட்குறாங்க. ஆனால் நம்மளுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கான சரியான பதிலை கொடுக்காம இங்கேயும் ஒன்று அங்கே ஒன்று சொல்கிறாங்க. அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக வரும். கரெக்டுங்களா? அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ணி தரோம். நாங்கள் தவறானது காரியங்களை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நாங்கள் உருவாக்கி தரோம். நீங்கள் என்ன இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி நியாயப்பிரமாணத்தை வந்துட்டு நிறைவேற்றுக்கிறதுக்கே வந்தனால அழிக்கிறது வரல, எடுத்து வைங்க. என்ன கேள்வி வேணாலும் எடுத்து வைங்க. என்ன பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார், உங்களுக்கு உள்ள சந்தேகம் அது தவறு கிடையாது. நீங்கள் எடுத்து வைங்க, தாராளமாக எடுத்து வைங்க. பதில் சொல்கிறதுக்கு கரெக்டான பதில் எடுத்து சொல்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். நாங்கள் தவறான பதிலே சொல்லி கூட இதுதான் கரெக்டாக நாங்கள் அடம்பிடிச்சா கூட வீடியோ பதிவில் பார்க்குற ஜனங்களுக்கு வந்துட்டு யார் தவறாக பேசுகிறாங்கன்றது தெளிவாக பதிவாகும். இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், ஒப்பந்தத்தினுடைய காப்பி இருக்குது,
தலைப்பை நீங்கள் டிசைட் நம்ம இந்த சகோதரர் சொன்ன தலைப்பை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அவர் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு டேட்டை நீங்கள் கொடுங்க, அந்த டேட்டில் ஒழுங்குமுறையாக நம்ம வந்து செய்வோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய தரப்பான ஒரு நியாயமான கருத்து தான் எனக்கு சொல்கிறேன். நமக்கு வந்து உங்கள் மதம் சிறந்ததா எங்கள் மதம் சிறந்ததா என்பது முக்கியம். என்ன ரட்சிப்பு என்ன புரியுதா? இப்போ உன் மதம் சிறந்ததா என் மதம் சிறந்ததுனா நீ ஓகே, நீ சொன்னது பொருளுகிற வழிகாட்டி இஸ்லாமா கிறிஸ்தவமா, நீ 4 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், நான் கிச்சே பேசலாம், நான் 4 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது மேட்ரு இல்லை. உலகத்தில் 2 கம்யூனிட்டி வந்து சொர்க்கத்தை நோக்கி போயிருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அப்போது அதுலேருந்து வந்த ஒருத்தர் நான் இஸ்லாம் வந்து இது கிறிஸ்தவம் வந்து பரவலுக்கு வழிகாட்டு, அதில் நிறைய முரண்பாடு அப்படின்போது உனக்கு அது அதிர்ச்சி அளிக்க முடியாதா? உண்மையிலேயே நீ பரவத்துக்குள்ள நம்பிக்கை உள்ளவனா இருக்கா? என்னடா இது இவ்வளோ காலம் நம்ம வந்து பைபிளை நம்பிட்டு இருக்கோம், இவ்வளோ பாஸ்டர்ஸ் வந்து நம்ம வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க, சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்தை கேட்டுட்டு போகிறோம், பல்லவத்துக்கு வழிகாட்டு வந்து கிறிஸ்தவம் தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு புத்தகம் வந்திருக்கேன், கிறிஸ்தவத்தை முரண்பாடு இருக்கிறேன். நீ அதில் தான் உனக்கு அதிர்ச்சியத்தை வந்து உடனே நீ தாவி குரான் போடக்கூடாது, இஸ்லாம் போடக்கூடாது. நம்ம டிபேட் பண்ணல, விவாதம் நம்ம பட்டிமன்றம் நடத்தல. நீயும் சொர்க்கத்துக்கு உண்டான வாசலை தேடணும்னு நீ ஆசைப்படுற, நானும் சொர்க்கத்துக்கு நானும் ஆசைப்படுறேன். இல்லை நான் தவறி போயிருந்தேன், நான் வந்து இது கிறிஸ்தவத்தை விட்டு உண்மையான பாதையை விட்டு நான் தவறி போயிருந்தேன்னா என்ன பிரதர் நீங்கள் இப்படியெல்லாம் தவறுதலாக இந்த புத்தகத்தை எழுதிக்கிறீங்க, இதுக்கு உண்டான அர்த்தம் நீங்கள் எழுதின அர்த்தம் இல்லை பிரதர், இதுதான் அதனுடைய அர்த்தம், இதுதான் அதனுடைய விஷயங்கள், நீங்கள் தவறுதலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க இப்படிதான் சொல்லி என்ன வந்து நீ பண்ணணுமே தவிர பவுல் தீர்க்கதரிசி இல்லை அப்படின்னு நீ சொன்ன முகமது மட்டும் தீர்க்கதரிசியா? பைபிளில் இவ்வளோ முரண்பாடு இருக்குது, குரானில் மட்டும் இவ்வளோ முரண்பாடு இருக்கா? தெரியுமா ஏன்னு சொல்கிறேன், அது முடிவே கிடையாது. சரி, நீங்கள் பேசுங்க. இவங்க சொன்னதனுடைய நோக்கம் தான் எங்கள் நட்புனுடைய அடிப்படை. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரே பாதையில் போயிட்டு இருக்கோம். இந்த பாதையில் போய் முடிவில் போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது, அதில் போய் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவருக்கு கை கொடுக்குறேன். எடுத்துக்காது அவருடைய விருப்பம். பட் அவர் அது உண்மையான பட்டுச்சுன்னா, பிரதர் ஃப்ரெண்ட் நீங்கள் இது செய்கிறது தப்பு, இதை மாதிரி இல்லை, இந்த கொள்கை தவறு, நீங்கள் வச்சுருக்கிற கொள்கை தவறு, இதே நான் சொல்லியிருக்கிறேன், இதை மாதிரி இருந்தால் என்னை திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் நோக்கமாக இருந்தால் ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலாக இருக்கும். அதை விட்டுட்டு பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறேன், நான் இது பண்ணுறேன், ஆதாரத்தை காமிக்கிறேன், இவங்களுடைய கவனம் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து, இவங்களுடைய நோக்கம் எல்லாமே இப்போது இதுலேருந்து நீங்கள் திருத்தி டாக்டர் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம், நாங்கள் இந்த மாதிரி முஸ்லீம்கள்கிட்ட பேசணும், எப்படி வேணால் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உள்ள வீடியோ இதெல்லாம் நிறைய வாட்ஸ்அப்பில் வருது. விளங்காத முஸ்லீம்கள் எல்லாமே ஒரு குழந்தை பிறக்குது, அம்மா ஏசப்பான்னு குழந்தை சொன்ன உடனே குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனே அங்கே ஏசப்பான்னு சொன்னாலும் குழந்தை பிறந்திருக்கும், ஏழுமலையானு சொன்னாலும் குழந்தை பிறந்திருக்கும். இங்கே கொள்கை விட்டு போயிடுச்சு. எமோஷனலாக உள்ளதெல்லாம் நீங்கள் வலியுறுத்துறீங்க, அதெல்லாம் கொண்டு போகிறீங்க. அதை விட்டுட்டு வீட்டு பக்கத்தில் ஒரு ஆயா உடம்பு சரியில்லாமல் இருக்குது, பக்கத்தில் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம போய்ட்டு ஒரு 200 கொடுத்தோம், பக்கத்தில் பாஸ்டர் வராரு, ஏசப்பா தான் தெய்வம்னு சொல்ல உனக்கு குப்பை குணமாயிடும். இதெல்லாம் மகிமை இல்லைங்கிறதுக்காக நீங்க எங்க சான்ஸ் தராம நீங்க பேசும்போது இந்த டாபிக் தாண்டி வெளியே போறீங்க. அப்படி பார்த்தா நாங்க 1000 எடுத்து மோசடிக்காரன் மகிமைன்னு சொல்லவே இல்லையா? நாங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசுவோம் கேட்டேன், நம்ம அதுக்கு தாண்டி போக வேண்டாம். சகோதரர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பைபிளில் இருக்கிற முரண்பாடுகளை கேட்டாக்கா நீ என்ன சொல்ற, குரானில் மட்டும் முரண்பாடு இல்லையா, அப்படிதான் நீ போக தர முடியலன்றாரு. நாங்கள் என்ன சொல்றோம்னா, இது வந்து அவருடைய அபிமானம், நாங்கள் அப்படிதான் செய்ய போறோங்கிறது அவருடைய அபிமானம். கட்டாயம் நான் குரானில் இருக்கிற முரண்பாடுகளை எடுத்து வைக்க சூழ்நிலையெல்லாம் எடுத்து வைக்க தான் போகிறேன். அதில் நான் இல்லை அப்படிலாம் நம்ம மறுக்க போகிறது கிடையாது, உண்மை தான் பேசணும். ஆனால் அதே சமயத்தில் பைபிளில் ஒரு கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் எப்போது சொன்னேன்னா, நீங்களாம் முடிவு பண்ணிக்கக்கூடாது. பைபிளில் இருக்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது, எதிர்க்க இருக்கிற சகோதரர் பதிலே சொல்ல மாட்டார், அவர் வந்து பதிலுக்கு குரானில் இருக்கிற காரியங்கள் தான் கேட்பார் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்க. இருங்க, நான் சொல்லி முடிச்சேன். முடிவு பண்ணிக்கக்கூடாது. அதை என்ன பண்ணணும்னா, உட்கார வச்சு நிரூபிக்கணும். பேசி இவர் கடைசி வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலை, இயேசுவை குறித்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலை, அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம்னா குரானையும் முகமதியும் தான் கை காட்டுறாருங்கிறத நிரூபிக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, ஏன் வந்து பைபிளை பற்றி நீ கேட்காம இஸ்லாத்தை பற்றியும் முகமது பற்றியும் கேட்குறான்னு அவர் கேட்குறாரு.
இப்போ சகோதரர் வந்து கிறிஸ்துவத்துலேருந்து வெளியில் போயிட்டு பைபிளுக்கு அகேன்ஸ்டாக ஒரு புஸ்தகம் எழுதி அவர் வந்து ஒரு நாத்திகராக போயிருக்கிறாரு, இல்லை ஒரு இந்துவாக போயிருக்கிறாரு அப்படின்னா அதை தழுவி தான் அவரை கேள்வி கேட்போம். நாத்திக கொள்கையின் அடிப்படையில் தான் ஒரு கேள்வி இருக்கும். சரி, பைபிளில் சொல்கிறீங்களே நாத்திக அடிப்படையில் என்ன, இந்து கொள்கையின் அடிப்படையில் என்னன்னு தான் கேட்போம். இப்போ இவர் வந்து இது தவறுன்னு மறுதளிச்சுட்டு இஸ்லாத்துக்கு போயிருக்கிறதுனால கட்டாயமா இஸ்லாத்தை கொடுத்து தான் என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லி இங்கே தான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க. எப்படி தவறு பண்ணுறீங்கன்னா, அவர் இதை தவறுன்னு சொன்னார்ல, இதற்கு தான் நீங்கள் முதல்ல பதில் சொல்லலாம். அடுத்தது போனதை பற்றி கேட்குறது உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு அது ரைட்ஸே கிடையாது. இது தவறு. ஒரு நிமிஷங்க, அவர் வந்து அவர் பான் கிறிஸ்டின், சரிங்களா, பரம்பரையாக பான் கிறிஸ்டின். அவன் பிறந்ததுலேருந்து வம்சமாக வந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படி சீண்டி பாக்குறேன், அது வரும், அதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஒரு நிமிஷம் இந்த புத்தகத்துல அவர் சுட்டி காட்டுனதை பார்த்தா, ஏன்னா அவர் பிறவி கிறிஸ்தவராக இருந்தவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். இஸ்லாத்துக்கு வந்தது நோக்கம் பைபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டார். இதை ரொம்ப நீட்டி இழுத்துக்கிட்டே போக தேவையில்ல, சுருக்கமாக முடிச்சிடலாம், சரிங்களா? இந்த புத்தகத்துக்கான பதில் நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள், சரிங்களா? நீங்களும் பிறவி கிறிஸ்தவர்கள் இல்லை கிறிஸ்தவத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் இருக்கலாம், சரிங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம குரான் ஹதீஸ் போடுவோம். சரி, இப்போ உங்கள் சைடில் சொல்லிட்டீங்க, ரொம்ப இருக்காது, உங்கள் சைடில் சொல்லி முடிச்சிட்டீங்க, சரிங்களா? எங்கள் சைடில் நாங்கள் சொல்கிறோம், சகோதரர் இந்த புக்கை பற்றி பேசணும், கண்டிப்பாக அவர் இந்த புக்கை பற்றி அவர் பேசணும். கூட குரானை குறித்து பேசக்கூடிய ஆட்களை அவர் சேர்த்துக்கிட்டோம். ஒரு நிமிஷங்க, அந்த புத்தகத்துக்கு நீங்க அவருக்கு பதில் கொடுங்க. ஏங்க முகமது நபியை குறித்து அவர் எழுதுறாரு, உங்களுக்கு அவகாசம் இல்லைன்னு சொல்லல பிரதர், புரியுதுங்களா? இந்த புத்தகத்துல இருக்கிற A to Z என்ன தலைப்பு கொடுக்குறாரோ, சரி நீங்க ஒன்று சொல்லுங்க. அவர் வந்து என்ன கொள்கையில் இருக்கிறாருன்னா அட்லீஸ்ட் சொல்லுங்க. தேவையில்லை, சொல்ல முடியாது. என்ன கொள்கையில் இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய தைரியம் படிக்கும் போது அவர் என்ன கொள்கையில் இருக்கிறாங்க அப்படி சொல்ல முடியாது. இல்ல நான் தெளிவா சொல்றேன். நான் இவர் வந்து எனக்கு குரான் இல்ல ஒரு நிமிஷம், முகமது நபியா இயேசுவா யார் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு, பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் போட்டிருக்காரு. இல்ல அவர் சொல்லிட்டாரு, அந்த தலைப்புல அவர் பேசுறது தயாரா இல்ல. அவர் தான் முகமது நபி பத்தி பேசி போட்டிருக்காரு. அப்ப அவர் தான் வழிகாட்டினா இயேசுவா இல்லன்னு கேட்டுக்கலாமே. புக்கை பற்றி ஆர்கியூ பண்ணுறது எனக்கு சார் பேசிக்கிட்டே போகிற பாதை சரியான பாதையில் உங்களுடைய பர்சனல் மேட்டர்லாம் வெளியே நானும் சாருக்காக போக வேண்டிய இடம் போகிற பாதை 2 வழியில் போகிறோம். இது எது சரியான பாதை அதை கரெக்ட். நீங்கள் சொல்லுங்கள். பழைய நண்பர்களாக கொண்டு வரணும். இங்கே வந்து போகிற பாதை சரியான பார்க்கலாம். சரி, இந்த புக்கை தூக்கி வர வச்சுருவோம். நீங்கள் சொல்லுங்கள். அப்போ வந்து இதை பற்றி ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சந்திச்சு 5 நிமிஷம் கொள்கை ரீதியாக உங்களுடைய கொள்கை இந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கொள்கை அப்படிங்கிறத நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுறீங்க, பைபிளில் உள்ள ஆதாரத்தோட எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் ஒரு 5 நிமிஷம் அதாவது இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். 5 நிமிஷம் இந்த கொள்கை குரான் அடிப்படையில் முகமது நபியினுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் எப்படி நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். அது வரோட இது முடிச்சுக்கலாம். சரி, என்ன கலந்து நம்ம இதுக்கு மேலே டைம் எடுக்க வேண்டாம். சகோதரி கேட்டு சொல்லிடுறேன். நான் 5 நிமிஷத்தில் முடிகிற கதை கிடையாது. இல்லை ஒரு அறிமுகம் இல்லை அது கண்டிப்பாக முடியாது. 5 நிமிஷத்தில் முடியாது. நான் சொல்கிறதுக்கு நீங்கள் மறுப்பீங்க, நான் சொல்கிறதுக்கு நீங்கள் மறுப்பீங்க. இப்படி தான் நடக்கும். நீங்கள் அண்ணன் சொன்னது போல் இப்போ இவரோட புத்தகத்தை குறித்து தான் இப்போ பேசுகிறதுக்கு இங்கே வரல. எது சரியான பாதை, இதே தலைப்பில் நீங்கள் எப்போ வந்து பேசுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற சூழ்நிலை இருக்கோ அந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு விடுங்க, நாங்கள் வந்து பேசுவோம். அது ஓகேங்களா? நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக அதாவது இப்போ நாங்கள் எங்களில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ டிவினிட்டி படிக்கலை, இதெல்லாம் படிக்கலை. கொள்கை புரியுது, கொள்கை புரியுது, அறிவுக்கு பொருத்தமாக இருக்குது, ரெண்டுமே இருக்குது. எங்கள் அப்பா அம்மா செஞ்சாங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக போய் நம்மளும் போய் கிணத்துல போகிற அவசியம். அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். ஆனால் கொள்கை மனதளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் நான் யார், எங்கேருந்து வந்தேன், எங்கே போக போகிறேன், என்னை சுற்றி உள்ள அமைப்பு எதுக்காக, இதில்
இஸ்லாம் ஒன்று. நான் அம்மா முஸ்லீம்ங்கிறதுனால நானும் முஸ்லீமாக வந்தேன். ஆனால் இஸ்லாம் உண்மையா, கிறிஸ்தவம் அவங்க உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்துக்கள் எல்லாமே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதுதான் உண்மையான கொள்கை அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியினோட தான் அநேகமான முஸ்லீம்கள் சின்ன இதில் அப்பா அம்மா சொல்கிறாங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறோம். பட் ஆனால் கொஞ்ச நேரம் கவனிங்க, அப்புறம் உங்களுக்கு நீங்கள் நிறைய நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த நோக்கத்துக்காக தான் நம்ம இங்கே இஸ்லாத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. எங்களுக்கு இந்த வசனத்தை எடுங்க அப்படின்னா சட்டுன்னு தர முடியாது, எடுத்து கண்டிப்பாக கொடுத்துருவோம், எங்களுக்கு நேரம் இருக்கும். அதுக்கு உள்ள அறிஞர்களை கூப்பிட்டோன்னா அவங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அடிப்படையாக உள்ள கொள்கையை விவரிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள கொள்கையை சும்மா ஒரு 10 நிமிஷமா 5 நிமிஷம் சும்மா விவரம் பேசு. அதில் ஒரு 2-3 கேள்விகள் மட்டும் கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு கலைஞ்சிடலாம். சரி, இந்த இதுக்குள்ள போயிடலாம். சகோதரோட புக்கு பற்றி நான் இப்போ எடுக்கலன்னு, அவரை பற்றி எடுக்கலன்னு. ஏன் அந்த புக்கை பற்றி எடுக்கலன்னு கேட்டிருக்கேன். ஏன்னா இந்த புத்தகத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது கிறிஸ்தவ மதத்தை மட்டும் பேசுங்க, முஸ்லீம் மதத்தை பற்றி பேசுங்க, அவருக்கு தெரியாது நாலேஜ் இல்லைன்ற மாதிரி நீங்கள் நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியல. தெரியாது. ஒரு ஸ்டாண்டில் இருக்கு, நாலேஜ் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை நாலேஜ் இல்லைன்னு அவருக்கு எல்லாம் தெரியாதுன்றாங்க. ஸோ இந்த புக்கை பற்றி நம்ம ஆர்குமெண்ட் பண்ணும்போது கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசணும், புராணம் பற்றி பேசி விளக்கம் கொடுத்தா தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதை இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை மட்டும் கேள்வி கேளுங்க, புராணம் பற்றி கேள்வி கேட்காதீங்க, அப்போ அந்த புக்கிங் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. சரிங்களா? அதனால அந்த புக்கை பற்றி ஆர்குமெண்ட் நடந்த ஒரு பர்சனல் மேட்டரே வேண்டாம். நம்ம வந்து ஃபைனலாக என்னன்னா பரலோகத்தை நோக்கி போகணும். அந்த பாதை எந்த பாதை சரியான பாதை, கிறிஸ்தவமா முஸ்லீம், இஸ்லாம் பாதையை மட்டும் ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்களேன். சரிண்ணா, சொல்லிடலாம். சரி, கண்டிப்பாக சொல்லலாம். இன்னொரு ஒரு காரியமும் புஸ்தகத்தை பற்றி நாங்கள் எடுக்கல, புஸ்தகத்தை பற்றி முதல்ல நான் எடுக்கல, அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அண்ணன் சொன்னதுக்காக சொல்கிறேன், புஸ்தகத்தை பற்றி பேசுறதுக்காக வரல. நாங்கள் சொன்ன தலைப்பே வந்துட்டு குரானையும் பைபிளையும் குறித்து பேச தான் வந்தோம். சகோதரர் தான் சொன்னார், அதை பற்றி பேசுறதுலாம் நான் பேச மாட்டேன், புஸ்தகத்தை பற்றி பேசுகிறேன். அதனால தான் புஸ்தகம் வந்து அதற்காக நான் சொல்கிறேன், மற்றபடி நம்ம புஸ்தகத்தை பற்றி எடுக்கல. ரெண்டாவது, இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னது போல் விளைக்கிடலாம். எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு குரானை குறிச்சோ கேட்கல, பைபிள் குறித்து எதுவுமே கேட்கல. சகோதரர் எதை நம்புறாருன்னு மட்டும் சொல்ல முடியுமா? குரான், ஹதீஸ், இதுல எது நம்புறாரு இதை மட்டுமா சொல்ல முடியுமா? இதை மட்டும் சொல்ல. என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து எதை நம்புறேன் இந்த 66 புஸ்தகங்கள் உள்ள வேதத்தை, பைபிள் அப்படிங்கிற இறை வேதத்தை நான் நம்புறேங்கிறது என்னோட நம்பிக்கையை சொல்றேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவர்களை கடவுள் என்று நான் நம்புகிறேன் அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை. இதில் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது தப்பு, முக்கடல் கொள்கை தப்புங்கிறதெல்லாம் நீங்கள் விவாதத்தில் நிரூபிப்பீங்க. முதல்ல என் நம்பிக்கை என்னன்ற சொல்கிறேன். 66 புஸ்தகங்கள் இறைவனுடைய வார்த்தை நான் சொல்கிறேன், இது என் நம்பிக்கை. இது எப்படி தப்புங்கிறத நீங்கள் விவாதத்தில் நிரூபிப்பீங்க. நான் சகோதரத்தில் எதுவுமே குறுக்க மரத்துலாம் கேட்க போகிறது. ஏக இறைவ கொள்கை எப்படி கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் குரானை ஒதுக்க முடியும், எப்படி அதிசயம் ஒதுக்க முடியும், இந்த மாதிரி எதுவுமே நான் கேட்கல. சகோதரர் என்ன நம்புறாருங்கிறத சொல்ல முடியுமா? குரான் மட்டும் நம்புறாரா, குரான் அதிசயம் சேர்த்து நம்புறாரா, இதை மட்டும் சொல்ல முடியுமா? அவர் மேட்டர் கிடையாது. உங்க இதுல என்ன கடினமான விஷயம் இல்ல, டைவர்ட் ஆகுறீங்க நீங்க. இங்க வந்து இஸ்லாமிய பயப்படுறாங்களா? அப்ப நான் சொல்றதுக்கு இல்லாத குரான் ஹதீஸை ஏற்றுக்கொண்டவன் தான் முஸ்லிம். குரான் ஹதீஸை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லிம். அவர் சொல்ல சொல்லுங்க. ரைட், அவர் சொல்ல சொல்லுங்க. குரான் ஹதீஸ் ஏற்றுக்கிறீங்களா? சரி, அப்போ ஒரு நிமிஷம். பிரதர் வந்து ஹதீஸுகளை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஆடியோ நான் ப்ளே பண்ண நீங்க கேட்கறது தயாரா இருக்கீங்களா? இப்போ சிஎன்டிஜே கூட ஹதீஸ் ஹதீஸ்ல சில திட்டமிட்டப்பட்ட அதெல்லாம் வருது, அதெல்லாம் வரும்போது சொல்லியிருக்கலாம். அது இது தேவையில்லாத சப்ஜெக்ட் உங்களுக்கு. நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க. கட்டினாரு அவரு உத்தமையா நான் என்னைக்காக கேட்டேன் உங்ககிட்ட இந்த வார்த்தை இப்போ எல்லாருமே கையில மொபைலும் இதோட தான் நீங்க வந்திருக்கீங்க தயாரா. ஆனா இங்க யாருமே எந்த தயாரிப்போட இல்லை. ஏன்னா ஏன்னா அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு, இவங்க போராடலாம் தூக்கி என்ன வருவாங்க அப்படின்னாரு. அவர் சொல்லிட்டு எனக்கு தெரியும். மாத்திலாம் கிடையாதுங்க.
சார் பாருங்க, ஒரு விஷயத்தை பேசணும்னா ஒப்பந்தம் போட்டு தான் ரெக்கார்டிங்கே பண்ணணும். நீங்க என்ன பண்ணுங்க, எதை பேசினாலும் முடிச்சுக்கிறீங்க. இந்த பாயிண்ட் எங்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம 2 பேர் பேசினா சரின்னு சொல்லலாம். இப்ப நீங்க மட்டும் வச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவையான எடிட் பண்ணிடுவீங்க. இதைத்தான் நடக்கும். நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் பிரதர், நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஒரே நிமிஷம் உங்களுக்கு அவருக்கும் உள்ள மேட்டர் இல்ல, நீங்க அவருக்கும் எனக்கு உள்ள மேட்டரே கேட்கல. நீங்க அப்படிதான் எடுத்துட்டு வரீங்க. சரி, நீங்களே எடுத்துட்டு வரது அப்படிதான் சொல்லிட்டேன். நீங்களே சொல்லுங்களேன். இப்போ வந்து ஏன் பலவீனமான ஹதீஸ்களை தள்ளுறீங்கன்றது என்னோட கேள்வியே கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கீங்க. ஏன் பலவீனமான ஹதீஸ்களை நீங்க தள்ளுறீங்கன்றது என்னோட கேள்வி கிடையாது. நீங்க எதை நம்புறீங்க? உதாரணத்துக்கு நான் வெறும் குரானை மட்டும் நம்புகிறேன், இல்ல நான் குரான் ஹதீஸ் எல்லாவற்றையும் நம்புகிறேன், இல்ல நான் குரான் சஹி ஹதீஸ் மட்டும் நம்புகிறேன், இல்ல குரான் சஹி ஹதீஸா இருந்தாலும் குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை மட்டும் நான் தள்ளுவேன். இதுதான் என்னோட நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு தான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க என்ன நிலைப்பாடு சொல்றது கஷ்டமா இருக்கு. அவர் சொன்னதானே பேச முடியும். இது இல்ல, இது கேட்கறதுல தப்பு இருக்கு. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு சார் நான் நம்பல சொல்லிட்டேன். நம்பல ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. ஒண்ணே கேள்வி நம்பறியா? நான் கேள்வி பதில் சொல்றேன். கேள்வி பதில் சொல்ல மாட்டீங்க. கேள்வி கேட்கிறார் இல்லையா? நான் இந்த வீடியோல பதில் சொல்லிட்டே இருக்கேன். நான் என்ன கேக்குறேன், அவர் மேரியனை வந்து இறைவனா நம்புறியான்னு கேக்குறாரு. நான் இல்லன்னு இந்த வீடியோ பதிவுல சொல்றேன். சொல்லிட்டேனா? இப்ப அவர்கிட்ட நான் கேக்குறேன், நீங்க என்னென்ன ஹதீஸ்களை ஏத்துக்கிறீங்க? அப்ப அவர் பதில் சொல்லணுமா? ஒன்லி ஜீசஸ் டாக்டரின் எங்க ஒன்லி ஜீசஸ் உடைய டாக்டரினை நம்புறியான்னு கேக்குறாரு. நான் நம்பலன்னு இந்த வீடியோ பதிவுல சொல்லிட்டேன். யெகோவா விட்னஸ் டாக்டரினை நீங்க ஏத்துக்கிறியான்னு கேக்குறாரு. ஏத்துக்கல நான் இந்த வீடியோல சொல்லிட்டேன். அப்போ என்னுடைய இப்போ வந்து இது சரியா தவறான்றது நீங்க நிரூபிங்க. அதெல்லாம் அடுத்தது என்ன நம்பிக்கைன்னு கேட்கும்போது நான் சொல்றேன் இல்லையா? இப்போ இவரோட நம்பிக்கை கேட்கும்போது சொல்லணுமா இல்லையா? நீங்க வாங்க, நீங்க அழைக்கும் போது நீங்க என்ன நம்பிக்கை இருக்கீங்க போது சொல்ல தைரியம் இருக்கணும் இல்லையா? அது வெளியே சொல்லணும்ல. அந்த நம்பிக்கை சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சரியானதா இல்லைன்னா கேட்க போதில்லை சார். நீங்க பேசுறீங்க வழிகாட்ட முடியாதுன்னு ஒரு மட்டும் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஆர்கியூமெண்ட்டை கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி நான் குரானை பற்றி பேசுவோம், அதீஸை பற்றி பேசுவோம்னு சொன்னார். நான் சொன்னேன், அதீஸை பற்றி பேசுறதுனா குரானை பற்றி பேசுறதுனா சில ஆளுங்க வருவாங்க, சில பேர் வந்து அதில் வந்து சகியான அதீஸை ஏற்றுக்கிறவங்க இருப்பாங்க, சகியான அதீஸை ஏற்றுக்கிறவங்க இருப்பாங்க. அது என்னுடைய புத்தகத்துக்கு அடிப்படும். நான் எழுதியிருக்கிற புத்தகத்துக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வேற மாதிரி உடன்பாடான ஒரு அதீஸை எடுத்து வச்சு பேசினாரு வச்சுங்களேன், அது நான் எழுதுகிற கருத்து. ஆகவே இந்த அதீஸ் பக்கம் போவாங்க. நீங்க பேசுறது அவர்கிட்ட இல்ல இல்ல இப்ப சொல்றாரு இல்லையா, இது தவறு, இவர் இப்படி பேசலங்கிறது நான் ஆடியோ போறேன், பொறுமையா கேட்கறேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? பொறுமையா கேட்கறது நீங்க தயாரா இருக்கீங்க? இவன் வந்து கேட்கறது தயாரா இல்ல. இது வந்து இவர் என்ன மனிதனுடைய இவர் வந்து தவறானவர். நீங்க பேசுறது ஆடியோ இந்த விஷயத்தை நான் முதல்ல பதில் சொல்லிட்டேன். நாங்க தான் கிட்ட வச்சிருக்கோம். ஆடியோ பண்றோமா போடுங்க. அப்பாற்பட்டது மிஸ்டர் முரளி தவறானது நீ இப்ப செய்ய நீங்க வந்து கொள்கையை சொல்லுங்கண்டா திருப்பி 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 அவர் கூட பேசினேன், அதை ஆடியோ வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்கிறேன், திருப்பி 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 என்ன பண்ணணும்? மாத்தி பேசும்போது நான் பேசுறப்பா இவரை விட பேசுறேன். இவரோட வந்து தனியா நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் வந்து பேசக்கூடியவர்கள், மார்க்கத்தை குறித்து எது சத்தியத்தை காட்டுது, எது நிர்வழிப்படுத்துது பேசுறவங்க, நீங்க எதை வச்சு எங்களுக்கு வழிகாட்டுவீங்கன்ற சொல்லுங்க. இப்ப நாங்க உங்களுக்கு வழிகாட்ட முயற்சி பண்ணும்போது இந்த 66 புத்தகங்களை வச்சுதான் வழிகாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லுங்க. நீங்க வந்து எதை வச்சு எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்கன்றத கேட்கிறேன். இது நியாயமான கேள்வியா இல்லையா? இவரை விட்டுருங்க, விட்டுருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்களே சொன்னாலும் ஓகே, இல்ல நீங்க யாரையாவது ஒருத்தர் அழைச்சு வரீங்க இல்லையா, அவரு சொன்னாலும் ஓகே. நான் திருப்பி கேள்வி கேட்கல, ஏன் நீங்க வந்து பலவீனமானதுன்னு எப்படி தீர்மானம் பண்ணீங்க, எதுக்கு ஒதுக்குனீங்கலாம் கேட்கல, எதை வச்சு காட்ட போறீங்கன்னு கேட்கிறேன். இது ஒரு நியாயமான கேள்வியா தெரியலையா?
நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு பேசினது இதோட க்ளோஸ் பண்ணிடுவோம். சரி, ஓகே. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் சார் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இல்லை, நாங்கள் ஒரு காப்பியை போட்டு கொடுத்தோம். காப்பி போட்டு கொடுங்க. இதை நாங்கள் பேசிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் சொல்லுவோம். சரிங்க. ஏன்னா இந்த ஒரு தயாரிப்பு இல்லாமல் ஒரு தயாரிப்பு இல்லாமல் வந்து உட்காந்தோன்னா அது சரி. சரி, ஓகே. தயாரிப்போட உட்காருவோம். அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம். நாங்களும் வந்துட்டு உங்களை வந்து பதட்டப்படுத்தி அர்ஜென்ட்டாக வந்து சைன் வாங்குறதுல நாங்கள் வந்து இது பண்ணலை. அது கூட இல்லை ப்ரிப்பேர்ட் தான். நீங்க சொல்றது என்னமே தெரியாது. எதுவுமே தெரியாம ஒரு ஆள் ஒரு முன்னறிவிப்பு இல்லாம இருக்கிறவங்க கிட்ட உடனடியாக உட்கார வச்சு பண்றது வந்து ஒரு கிடையாது. வச்சுக்கலாமா? என்னங்க பிரதர்? இல்ல பிரதர், நீங்க வந்து நீங்க ஒப்பந்தத்தை எடுத்துக்கீங்க. காப்பி கொடுத்துருங்க. இல்ல தேவையில்லை, அவங்க பேசிட்ட பிறகு வாங்கி பேசிட்டதுக்கு அப்புறமேட்டு கூட நீங்க வாங்கிடுங்க. தேவையில்லை, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல நீங்க கூட சொல்லுவாரு. இல்ல அதனாலதான் நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டாரு. இல்ல பிரதர், அது வந்து அவர் சொல்றது உண்மைதான். அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, இதுல உள்ளதெல்லாம் டாக்டர் பண்ணி அப்படி பிரதர் நீங்க நல்லா தெளிவா கவனிச்சிருக்கீங்க. நான் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை ஒழுங்குறதுக்காக தான் நான் வேண்டாம்னு சொல்றேன். நான் வந்து திரிக்கிறதுக்காக சொல்லல. அதனாலதான் நான் வேண்டாம்னு சொல்றேன். அதுமாதிரி சகோதரர் சொன்னதே ஒத்துட்டேன். நீங்க முன்னேற்பாடு இல்லாம இருக்கும்போது உங்களை உட்கார வச்சு போடுங்கிறது கண்டிப்பா தப்பான காரியம். இவர் சொன்னாரு நீங்க இந்த வீடியோ கொடுங்கன்னு சொன்னாரு, கொடுத்துடணும். நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப வரணும்னு சொன்னீங்க, திரும்ப வாங்க, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் விளக்கமா உள்ளவங்களை வச்சு பேசுறது தான். இதுல தாராளமா ரொம்ப எளிமையான கொள்கை. இந்த வானம் பூமியை படைச்சவன் தான் என்னுடைய இறைவன். இதுல ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனமோ ஏதோ தேவையில்லை. இந்த வானம் பூமியை படைச்சவன் என்னை விந்து துளியிலேருந்து உற்பத்தி பண்ணவன். யார்? என்னுடைய அப்பா அம்மா இல்லை. அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தாங்க. பட் என்னுடைய விந்து துளி ஒரு அற்பமான நீர் துளியிலேருந்து கோடிக்கணக்கான விந்துலேருந்து ஒரு விந்தா தான் நீங்களாவோ நானாவோ உருவாயிருக்கோம். இதை யார் அப்புறம் ஒரு ரத்த கட்டியாக வர்றோம், சத துண்டு வருது, எலும்பு தோல் இதெல்லாம் வருது. இதை உற்பத்தி பண்ணவன் யார்? இந்த வானம் பூமியினுடைய ஆட்சி யார்கிட்ட இருக்குது? அவன் தான் என்னுடைய இறைவன். இதுக்கு பெரிய புத்திசாலித்தனம் இல்லை. ஸோ தேசத்து கேளுங்க. இதில் என்ன ஏன் இந்த புத்தியோட இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான்? நானும் ஆடு மாடு மாதிரி இருந்துட்டேன்னு வச்சுங்க, யோசிக்கவே தேவையில்லை. வளர்ந்தோம், அடுத்த ஆப்போசிட் செக்ஸோட சேர்ந்தோம், குழந்தை குட்டியை கற்றுக்கிட்டோம், ஒரு நாள் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், அதோட வேலையை முடிச்சுக்கலாம். பட் இந்த நன்மை தீமை அப்படிங்கிறதையும் ஒன்று கொடுத்துருக்குறான். இதில் இந்த உலகத்தை பற்றி பார்க்குறோம், இது ஏன் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். குர்ஆனுடைய ஒரு வசனம் எடுத்து சொல்கிறேன். இந்த வானம் பூமி இவற்றின் ஆட்சி அமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கும் மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் இந்த படைப்பை பற்றி சிந்திப்பார்கள். இறைவா, இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை, எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாயாக. ஸோ இந்த வாழ்க்கையினுடைய முடிவில் என்ன காத்துக்கிட்டு இருக்குது அதுதான் அறியறதுடைய நோக்கம். இதை விளங்குறதுக்காக தான் முயற்சி பண்ணுறோம். இதில் இந்த வழிகாட்டுதலுக்கு இறைவன் யாரையாவது அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு முகமது நபி இந்த வழிகாட்டுதல் எனக்கு கிடச்சிருக்குது, இந்த வழிகாட்டுதலை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இதுதான் குர்ஆன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குர்ஆனை எடுத்து பார்க்க போகும்போது அதில் எந்த வித முரண்பாடுகளையும் பார்க்க முடியல. விளங்காதவங்களுக்கு முரண்பாடுகள் நிறையா வரும், எந்த முரண்பாடுகளும் இல்லை. ஹதீஸுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹதீஸுங்கிறது அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் பெற்ற செயல்கள். இதில் பின்ன வந்த சமுதாயம் கிறிஸ்தவர்கள் யூதவர்கள் எல்லாமே நிறைய திரிச்சு உள்ள அனுப்புனாங்க. இதெல்லாம் குர்ஆன் உடனே பாதுகாக்கப்பட்டிருக்கு. முகமது இன்னைக்கு ஒரே வேதம் மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரே வேத நூல் குர்ஆன் மட்டும்தான். 6666 வசனங்கள் இருக்குது. ஒரு 7 வயசு பையன் மனப்பாடம் செய்ய முடியும். அதனுடைய மூல தயவுசெய்து நிதானமாக கேட்கணும். அதனுடைய மூல மொழியிலையும் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்குது. இது உண்மைங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் அதை பார்க்கும்போது அதனுடைய வசனங்களும் எங்களுடைய ஆசிரியர் முகமது நபி அவர் எங்கேயுமே தன்னை கடவுளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு புரோகிதராகவோ எங்கேயுமே காமிக்கல. நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய ஒரு மனிதன். எனக்கு முன்னாடி இந்த மாதிரி 124,000 தூதர்கள் வந்திருக்கிறாங்க. எனக்கு முந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் ஒரு மனிதர். அவங்களுடைய அற்புதமாக பிறந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதம் ஒரு உதாரணம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாயும் தந்தை இல்லாமல் பிறந்தாங்க. இவங்களுக்காவது தாய் இருக்கிறாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் பிறப்பு, இவங்களுடைய உபதேசமும். ஸோ அதை பார்க்குறோம். இதை பார்க்கும்போது அந்த நியாயப்பிரமாணம் முதல் கட்டளை இருக்குல்ல, உன் தேவனாகிய கர்த்தரே, இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இதை பார்க்கும்போது என்னுடைய இஸ்லாமிய நம்பிக்கை உறுதியாகும். இதில் நான் முதல்ல சீராக்கணும். நான் போய் இறந்த உடனே பதில் சொல்லி ஆகணும். என்னுடைய குடும்பத்தாரை அந்த வழி நடத்தணும். ஏன்னா அவங்களும் நான் இந்த வாழ்க்கையினுடைய முடிவில் நெருப்பு இருக்குது, சோலை இருக்குது. ஸோ இதை நோக்கி தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது இதை நான் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நோக்கம்.
இதுல கிறிஸ்தவ நண்பர்கள் வச்சிருக்கிறாங்க. பைபிளையும் எடுத்து பார்க்குறோம், எப்படி குரான் மட்டும்தான் கரெக்ட், ஏன் பைபிள் கரெக்ட்? அதுல இவங்கெல்லாம் மாதிரி எழுதுறது இசாருல் ஹக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஒருத்தர் ட்ரூத் ரிவீல் அப்படின்ட்டு 1930s அல்ஹம்துலில்லாஹ் அக்கு வேற ஆணி வேற பைபிளில் உள்ளதுன்னா எழுதுறாங்க. இதுல இந்து கொள்கை எல்லாமே கடவுளுங்கிறாங்க, கடவுளுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறாங்க. செல்போனை தயாரிச்சவன் ஒருத்தர் இருக்கிறான், செல்போனை கும்பிட்டு இருக்கிறாங்க, செல்போனை இறைவனுடைய அங்கம் சொல்லி கும்பிட்டு இருக்காங்க. அது ஒரு தத்துவம். இது எப்படி தப்பு? செல்போன் தயாரிக்கிறவன் அவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான், நீங்க செல்போனை கும்பிட்டு இருக்கிறாங்க, செல்போனுக்கு அங்கேயிருந்து கண்ட்ரோல் பண்றான். இதே மாதிரி தான் மனிதனும். இறைவன்கிறவன் மிக சக்தி வாய்ந்தவன், நம்ம நினைக்கிற மாதிரி அவன். இப்பதான் மற்ற கொள்கைகள்ல எப்படி முரண்பாடுகள் இருக்குன்னு பார்க்க போகும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் அப்படியே இஸ்லாமா இருக்குது. எங்களுடைய நம்பிக்கை உறுதியாகும். வேதங்கள் எடுத்து பார்க்கணும், அதுலேயும் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவங்களுக்கு தான் நாளைக்கு சொர்க்கம், மற்றவங்களுக்கு அதனுடைய வாசனையை கூட நுகர முடியாது, ஈசா கிடையாது அப்படிங்கிறது தான் உறுதி செய்யப்படுது. இதை தான் பகிர்ந்துக்கிறோம். எல்லாம் வியாபாரிகள் தான், நாங்கள் மற்றபடி பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ இதோ இல்லை. இதில் எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கூட வர்ற சகோதரர்கள் நண்பர்கள்ட்டையும் இந்த செய்தியை எத்தி வைக்கிறோம். நாளைக்கு இந்த கேள்வி எங்களுக்கு இருக்குது, பக்கத்தில் உள்ளவனுக்கு சொன்னியா, ஒன்றை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா, உன்னுடைய குடும்பத்தார இந்த நெருப்பு படுகொலையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா, மற்ற நண்பர்களுக்கு சொன்னியா? ஸோ இதுதான் செய்ய வேண்டிய வேலை. ஸோ இந்த இடத்துல குரான் தான் எங்களுடைய அடிப்படை. இதில் மனிதன் அண்ணன் தம்பி பிரிவினையாக இருக்கிறான். அண்ணன் தம்பிக்கு இணையதே கருத்து வேறுபாடு இருக்குது, கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடு கிடையாது. சின்ன சின்ன சட்ட திட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது, கொள்கை ரீதியாக கிடையாது. ஒரே இறைவன் தான், முகமது நபி தான் அவனுடைய இறுதி தூதர். இந்த நாளைக்கு இறந்த உடனே கடுமையான கேள்வி எனக்கு இருக்குது, இதில் யாரும் தப்பிக்க முடியாதுங்கிறது தான் இஸ்லாமிய கொள்கை. இதே கொள்கையை தான் ஜீசஸ் சொல்கிறாங்க, இதே கொள்கையை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இதே கொள்கையை தான் ஆபிரகாம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ஸோ வந்த தூதர்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் என்னத்துக்கு எடுத்து பார்க்குறோம்? எங்களுடைய கொள்கை உறுதியாகணுங்கிறதுக்காக. எல்லாத்தையும் எடுத்து பார்க்க போகும்போது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சொல்லப்படுது, நியூ டெஸ்டமெண்ட்டில் சொல்லப்படுது. கடைசியில் ஒருத்தர் வர்றாங்க, அவங்க வந்து இது எல்லாத்தையும் தள்ளு, இந்த நியாய பிரமாணங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லி ஒரு சமுதாயத்தை வேற ரூட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. முக்கடவுள் கொள்கை அங்கே தான் வருது. கோடிக்கணக்கான கடவுள் கொள்கையை வச்சுக்கிட்டு இருந்தவங்க 3ல் வந்து நிற்கிறாங்க. 1ல் இருந்தால் தான் பரலோகம் அப்படிங்கிறது தான் இவங்க விளங்கிட்டது. குரானில் உள்ள எல்லா இதுவும் உங்களுக்கு கற்றுப்படி இல்லை, கொள்கை ரீதியாக இந்த கொள்கை சரி, இதுதான் என்னைய பரலோகத்துக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற கொள்கை ரீதியாக தான் ஈர்க்கப்பட்டு வர்றாங்க. அப்போ பைபிளில் உள்ள முரண்பாடுகள் எல்லாம் நம்ம கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் கொடுக்கணுமே அப்படிங்கிற நோக்கம் தான். மற்றபடி யாரையும் தரக்குறைவாக பேசணுங்கிறதோ, இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள கொள்கையில ஒருத்தர் அவர் அதாவது அவர் கேட்காமையே நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. அவருடைய வார்த்தைகள் சொன்னது எல்லாமே சீன்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை, சட்டுன்னு கோவப்படுறாங்க. அந்த கோபத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாரு. கொள்கையை பற்றி இது வரைக்கும் அவர் தெளிவாக்கவே இல்லை. இருங்க தயவுசெய்து நான் எதிரில் தான் சொல்றேன், நீங்களும் சொன்னீங்க, நான் அவங்களை கவனிச்சுட்டு இருக்கிறேன், பேசி முடியும். அதனால ஸோ ஒரு பக்குவப்பட்ட ட்ரெயின்டு பர்சன், இவங்கெல்லாம் அந்த பக்குவம் இல்லை. ஸோ இங்கே நம்ம இந்த கொள்கையை ரசூல் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஃபிரௌனுக்கு போய் சொல்லும்போது போய் நளினமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக செயல்படுத்தி ஆகணும். உண்மையை சொல்கிறோம், கோவம் வரக்கூடாது, ஆனால் பலவீனம், கோவப்படுறோம். அதனால உண்மை இல்லைங்கிற வார்த்தை மட்டும் வருது, அது விஷம். அந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது. கோவப்படுற சில நேரத்தில் உண்மைக்காகவும் கோவப்படுவாங்க. ரசூல் தான் ஒரு இடத்துல ரொம்ப அமைதியாகவும் இருக்கிறாங்க, ஒரு நேரத்தில் இந்த மக்கள் எல்லாமே இப்படி போகிறாங்களே அப்படிங்கிற வருத்தமும் படுறாங்க, கோபமும் படுறாங்க. ஒரு ஹதீஸை பற்றி சொன்னதுனால ஒரு நெருப்பு மூட்டப்பட்டு இருக்குது, அந்த நெருப்புல விட்டில் பூச்சிகள்லாம் வந்து விழுந்துகிட்டு இருக்குது. நம்மளை சுற்றி நெருப்பு, நம்ம இந்த பூமியில் உட்காந்துட்டு இருக்கிறோம்ல, ஒரு 25 கிலோமீட்டர் உள்ளே போனீங்க, 100 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா எல்லாம் பிளம்பாக இருக்கும், பிளம்பாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு 10 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டர் மேலே போனாவே வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத ஒரு இடம். எந்த பக்கம் பார்த்தாலும் சூரியன் சந்திரன் வாழ தகுதி இல்லாத ஒரு இடம், எல்லா பக்கமும் நெருப்பு. இதில் ஒரு கொஞ்சோன்னு இந்த எர்த் கிரஸ்டினுடைய இடத்துல தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், ரொம்ப சேஃபாக உட்காந்துட்டு இருக்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறோம். இதில் என்னன்னா நம்ம அந்த கொள்கை ரீதியாக விட்டுட்டு வாதத்து ரீதியாக ப்ரூவ் பண்ணுறேன் இதுங்கிறது தான் இது நோக்கமே கிடையாது. தயவு செய்து அதனால தான் இந்த தேப்பே கிடையாது. நீங்கள் 4 பேர் கொடுத்துக்கிட்டா போதும், இல்லை எங்களுக்கு புரிய வச்சுருங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணு எல்லா மக்களுக்கு காமிக்கணுங்கிறதெல்லாம் நோக்கம் இல்லை. நம்ம 4 பேருக்கு விளங்குதா? நான் முதல்ல சொர்க்கம் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதை
பண்ணிட்டு உடனே என் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நான் பண்ணணும். இதில் எனக்கு பணிவும் பாசமும் எல்லாமே அவசியம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த பண்பை கண்டிப்பாக கற்றுக்கணும். ஆனால் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் மெதுவாக நல்ல விதமாக கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் பேசலாமே இப்போ 15 மினிட்ஸ் பேசிருக்கீங்க. இதுக்கு மேலே நான் பேசணுக்கு அப்புறமா மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டாம். 2 நிமிஷம் பேசிட்டு முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்குது. பிரதர், இப்போ வந்து நான் ஒரு காரியத்தை சொல்லுறது மறைமுகமாக குத்தி பேசினேங்கிற வந்து நான் சொல்லலை. நான் நேரடியாக தான் சொன்னேன். அது வந்து நான் வந்து மறுக்கிறது இல்லை. நான் நேரடியாக தான் சொன்னேன். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களுடைய நம்பிக்கையை குறித்து பேசுனீங்க. உண்மையிலே வந்து உங்களுடைய பாரத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு உள்ள நோக்கம் வந்துட்டு நான் இவரை வச்சுட்டே தான் சொல்கிறேன். நான் இவரை நான் வேறு மாதிரி பார்க்குறேன், உங்களை வேறு மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற நோக்கம் என்னங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். சகோதரன் நேர்வழி அடையணுங்கிறது உங்களுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்குது. கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு நோக்கம் அந்த நோக்கம் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் எப்படியாவது எங்களுக்கு வந்து குரானில் இருந்து சில வசனங்களை காட்டி எங்களை நேர்வழிப்படுத்த முடியாதாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறனால தான் இந்த எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுடைய சத்தியத்துக்கு நேராக நீங்கள் வந்து சில செய்திகளை வந்து பதிவு செய்கிறீங்கிறது என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இப்போ அதுக்கு நான் உண்மையிலே நான் மரியாதை கொடுக்குறேன். எதிர்க்கிற ஒரு நபரை வந்துட்டு எப்படியாவது பரலோகத்துக்கு செய்யணும்னு ஒரு பாரம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் என்னுடைய தாழ்மையான கருத்தையும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் எவ்வளோ முழு நிச்சயமாக நம்புறீங்களோ, குரானில் வந்துட்டு நாங்கள் ஆய்வு செய்து பார்த்துட்டோம், எங்களுடைய அறிவு கேட்கும் வரையிலும் அதில் முரண்பாடுகள் இல்லை. மற்ற வேதங்களை ஆராய்ந்து பார்த்துட்டோம், அதில் இருந்து எங்கள் அறிவு கேட்கும் வரைக்கும் முரண்பாடுகள் இருக்கிறது. ரெண்டாவது, ஈசா போதித்ததும் ஏக இறைவன் கொள்கை தான் அப்படிங்கிறத நாங்கள் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். குரானை முழுமையாக ஆய்வு செஞ்சு புரியக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதுக்கு நேரத்தையும் கொடுக்கல. இதுக்கு ஒரு நிமிஷம் தயவுசெய்து. ஸோ முதல்ல நம்மளை ஈர்க்கிறது வந்து கொள்கை ரீதியாக இந்த கொள்கை அறிவுக்கும் மனசுக்கும் இயற்கைக்கும் ஏதுவாக இருக்குது அப்படிங்கிறது தான் முதல்ல கொள்கை. இந்த கொள்கையை இதே கொள்கையை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்கும் போது எங்களுடைய நம்பிக்கை உறுதியாகும். ஒரு நிமிஷம், இதே நம்பிக்கை இதே கொள்கையை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது உறுதியாக இருக்குது. முக்கியமாக உள்ள கண்டிப்பாக குரானில் முரண்பாடு இல்லை. அது இறைவனே சொல்லிட்டாங்க. இது இறைவன் அல்லாது வேறு ஒருவரிடமிருந்து வந்திருந்தால் இது அநேக முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள் அப்படின்னு இதில் விளக்கம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க? இது வந்து குரான் அனுப்பப்பட்டது வந்து பேசிட்டீங்க. நான் கொஞ்சம் பேசிக்கிறேன், மன்னிக்கிறோம். ஏன்னா நேரம் நம்மளுக்கு இல்லைன்றதுனால மன்னிச்சிருங்க. இப்போ நீங்கள் சொன்னது வந்துட்டு சரி, நீங்கள் முதல்ல வந்துட்டு மற்ற வேதங்களை பார்த்து தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்படி இல்லை, நீங்கள் வந்து கொள்கையின் அடிப்படையிலே சொல்கிறீங்க. ஈசாவும் வந்து ஒரு இறை கொள்கை தான் போதிச்சாரு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, இதை நீங்கள் நம்புறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அப்படி கிடையாது, உங்கள் நம்பிக்கை வந்து தவறானது, உங்களுக்கு புரிந்து கொடுத்தது தவறானது, அதை வந்து சரியான முறையில் எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இயேசு வந்து அப்படிப்பட்ட ஒரு போதனையை போதிக்கலை, இஸ்லாமை போதிக்கலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நீங்கள் எப்படி நம்புறதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குதோ, இருக்கிறவங்க தான் தவறான புரிந்து கொள்ள இருக்கிறாங்க, நீங்கள் நம்புறது எப்படி உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குதோ அதே சுதந்திரம் எனக்கு ஒன்று இல்லையா? அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்களும் நம்புகிறோம். இப்போ இதுக்கு தீர்வு எப்படி வரும்னாக்கா, உட்காந்து 2த்தையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் தீர்வு வரும். அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆராயக்கூடிய இது கிடையாது. இருங்க, நான் முடிச்சிடுறேன். அதனால இருங்க, நான் முடிச்சிடுறேன் பிரதர். நான் தவறாக சொன்னேன்னா நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணுங்க. நீங்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் முழுமையாக படிக்கலைனாலும் நான் வந்து இதை நம்புகிறேன். ரெண்டாவது, எங்களிடத்துல படித்த ஆட்கள் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த படித்த நபர்களே நீங்கள் கொண்டு வாங்கன்னு தான் சொல்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இயேசுவை எப்படி கடவுளாக நம்புகிறாங்கன்ட்டு உங்களுக்கு உங்களுடைய அறிஞர்கள் சொல்லி கொடுத்ததை தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நான் முடிச்சிடுறேன். என்ன அனுமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வந்துட்டு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு பிறப்பாக இருக்கிறதுனால அந்த காரணத்தினால நாங்கள் இயேசுவை வந்து இறைவனாக நம்புகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் நம்புறீங்க. அப்படி நீங்கள் இல்லை, நீங்கள் சொன்னது நீங்கள் சொன்னீங்க இறைவன்கிறத நாங்கள் கண்டிப்பாக இயேசுநாதர் அவர் என்ன சொன்னாரு? நான் நீங்கள் இல்லை, நான் மாற்றமாக சொன்னது புரியவே ஐயா, ஒரே நிமிஷம். உங்களுடைய மறுப்பை முடிச்ச உடனே நீங்க உங்க மறுப்பு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய மறுப்பை நீங்க சொல்லுங்க. அவர் முடிச்ச உடனே நீங்க நான் சொன்னேன்னு உன்னை மாத்தி சொல்றாங்கல்ல. இல்ல, அதுதான் இதுக்கான தருணம். சரி, ஓகே. இல்ல, நான் சொன்னேன்னா நீங்க என்ன கரெக்ட் பண்ணுங்க. கடவுளே இல்லைன்றாங்க. இல்ல, இறை தூதர்னு சொல்ல வராங்க. ஒரு நிமிஷம் பிரதர், நான் சொல்ல வந்தது நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரியல. இயேசுவை நீங்க இறைவன் சொன்னீங்க, நான் சொல்லல.
இயேசுவை நீங்க இறைவன் சொன்னீங்கன்னு நான் சொல்லல, கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கல, குர்ஆன்ல முரண்பாடு இல்லைன்னு சொன்னதுக்கு நான் கேள்வி வைக்கல. அவர் பைபிளை குறித்து, இயேசுவை குறித்து, எங்களோட நம்பிக்கையை குறித்து கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், நம்ம விவாதம் பண்ண வேணா 5 நிமிஷம் கொள்கைகளை மட்டும் விளக்கி முடிச்சிடலாம்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் அவர் சொன்னதுக்கு நான் கேள்வி வைக்காம என்னுடைய நம்பிக்கையை மட்டும் விளக்குறேன். இயேசு கிறிஸ்துவை அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மாத்திரம் நாங்கள் இறைவனாக பார்க்கல, அதை தாண்டி பல காரணங்கள் இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, இயேசு போதித்த மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிறது நீங்களும் சொல்றீங்க. ஆனால் இயேசு போதித்த மார்க்கம் இஸ்லாம் இல்லைங்கிறது என்னுடைய வந்து தரப்புல இருந்து பைபிள் வசனத்தின் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு காரியம். இது ரெண்டாவது. அடுத்தது வந்துட்டு பைபிள் போதிக்கக்கூடிய இறைவன் தான் நீங்கள் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அல்லாஹ் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது முழுக்க கிடையாது. பைபிளில் போதிக்கக்கூடிய இறைவனும் குர்ஆன் சொல்லக்கூடிய அல்லாஹ்வும் ஒரே இறைவன் கிடையாது. அதை குர்ஆன் மற்றும் பைபிள் மற்றும் ஹதீஸ் எந்த ஆதாரம் வேணுமானாலும் வைத்து நம்ம வந்து சொல்லலாம் சொல்லியாச்சு. இதோட முடிஞ்சிச்சிங்களா? சகோதரர் வந்து சத்தியத்தை சொல்லும் முயற்சியில் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக இறைவன் கொள்கை தான் பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு இதை நான் கேள்வியாக சகோதரருக்கு முன்னாடி வைக்கல, விவாதத்துக்காக வைக்கணும்னா நிறைய பாயிண்ட் இருக்குது, அதை வைக்கல நான். ஆனால் சகோதரர்கிட்ட ஒரே ஒரு வசனங்களை நான் வந்து காட்டுறதுக்கு விரும்புகிறேன். என்ன வசனம் காட்ட விரும்புகிறேன்னாக்கா, புகாரி 3332 எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, உயிர் உண்டாகிறதுக்கு முன்னாடியே, கர்ப்பத்தில் உயிர் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தூதர் போய் இருக்கிறான், நரகவாசியா சொர்க்கவாசியான்னு கேட்கப்படுது. அப்போ வந்துட்டு இவன் நரகவாசி, இவன் சொர்க்கவாசின்னு சொல்லி உயிர் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே விதிக்கப்படுது. இப்போ இது வந்து அல்லாஹ் தான் வந்து விதிக்கிறாரு. நீங்கள் வசனங்கள் எடுத்து வாசிங்க. இப்போ அதுக்கு பதில் கேட்கல நான், ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கான நியாயமான பதில் உங்கள் இடத்துல இருக்கலாம், அதுக்கான ஆயத்தத்தோடு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் கொள்கையின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ஏக இறைவை கொள்கை வந்து பரலோகத்துக்கு சேர்க்குன்னு சொன்னீங்க, அந்த சப்ஜெக்ட் தழுவி நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்படுதுனாக்கா, ஒருவன் காலம் முழுக்குமே பரலோகத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்த போதிலும் அவன் நரகவாசி என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தால், நரகவாசி என்று அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்டிருந்தால், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் 1 முழ தூரம் இருக்கும் பொழுது அவன் விதி அவனை முந்திக் கொண்டு நரகத்திற்கு ஏதுவான ஒரு பாவம் செய்ய வைத்து அவனை நரகத்தில் தள்ளும். ஏன்னால் அல்லாஹ் விதித்து விட்டான். சரிங்களா? அதே மாதிரி அவன் சொர்க்கவாசின்னு தீர்மானித்திருந்தால், விதிக்கப்பட்டிருந்தால், அவன் நரகத்திற்கு ஏதுவான காரியங்களை வாழ்நாள் முழுவதும் செய்த போதிலும் அவனுக்கும் நரகத்திற்கும் 1 முழ தூரம் இருக்க பட்சத்தில் சொர்க்கத்திற்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்ய வைத்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் போட்டுருவான். ஏன்னா விதி முந்திக்குள்ளும் நாங்கள் வசனம் இருக்கு. இப்போ ஒரு நியாயமான கேள்வி நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வந்து ஹதீஸ்ல இருந்து எதுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லலாம். ஹதீஸுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன் அப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நான் உதாரணத்திற்கு நம்ம குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள், எதையாவது ஒரு வசனத்தை நம்ம வந்து விளங்கி கொள்ளணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அது எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியாதது நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பிறப்பிலே முஸ்லீம், உங்களுக்கு தெரியாத ஒன்று நான் வந்து புதுசாக இங்கே வந்து டீச் பண்ணுது. ஒரு வசனம் இறங்கும்பொழுது அந்த வசனம் எந்த சூழ்நிலையில் இறங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், ஹதீஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஒரு வசனத்தில் பார்க்கும்போது ஒரே ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனம் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். இப்போ வந்து சூரா 5:87 அதில் வந்து ஒரு வசனம் சொல்லப்படுது, முஃமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி ஆகுமாக்கியுள்ள பரிசுத்தமான பொருட்களை அறாமானவையாக ஏதாவது அல்லாஹ் உங்களுக்கு பரிசுத்தமாக்குறதை நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டாம்னு சொல்லி இந்த வசனம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக வந்து வாசிச்சு பாருங்க. இப்போ இது எந்த சூழ்நிலையில் இறங்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன்னா நீங்கள் முகமது நபி அவர்களுடைய உபதேசங்களை பின்பற்றணும்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த வசனத்தினுடைய பின்னணி எங்கே அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த வசனம் 4615 என்ன சூழ்நிலையில் இந்த வசனம் இறங்குது அப்படின்னு சொல்லப்படுது. எங்கன்னாக்கா போர் சூழ்நிலையில் முகமது நபி அவர்கள் கூட இருக்கிறவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் துணைவியார்கள் இல்லாமல் இருக்கிறோம், மனைவியர்கள் இல்லாமல் இருக்கிறோம், அதனால் நாங்கள் காயடித்து ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ இந்த செய்தி சொல்ல போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வேண்டாம், தற்காலிகமான ஒரு காலத்திற்கு நீங்கள் வந்துட்டு பொருட்களை வந்து மகராக கொடுத்து தற்காலிகமான ஒரு திருமணத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்க. இதுதான் வந்து இதனுடைய பின்னணி. இந்த பின்னணியில் தான் இப்போ இந்த வசனம் இறங்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, குர்ஆன் வசனங்களை புரிந்து கொள்கிறதுக்கு கட்டாயமாக ஹதீஸ்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதுதான் நம்மளுடைய நிமிஷம். நீங்கள் முதல்ல உங்களுடைய அல்லாஹ் அப்படிங்கிறது வேற, இயேசுநாதர் வணங்கின ஈசா இறைவன் வேறன்னு சொன்னீங்கல்ல, உங்களுடைய புரிதலில் சரி பார்த்துங்க. அரபியில் வரக்கூடிய பைபிள்லையும் கர்த்தருக்கு அல்லாஹ்ங்கிற வசனம் தான் ஒரு நிமிஷம் இருங்க, அதை பேசி முடிக்கிறேன். ஆமாம், இதுதான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு.
ஸோ அல்லாங்கிறது வந்து ஒரு வார்த்தை, அரபியில் அந்த பரம்பொருளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. இது முதல்ல நீங்கள் விளங்கிங்க. அடுத்து நீங்கள் சொன்ன ஒரு இந்த வசனம் இருக்குதுல்ல, முத்ஆ அப்படிங்கிற ஒரு திருமணம் வந்து முகமது நபி காலத்துக்கு முன்ன இந்த ஒரு நடைமுறை எந்த சூழ்நிலையில தவறுதலான புரிதல் அல்லாங்கிற வார்த்தையை உங்களால விளைக்க முடியல. அவர் என்ன சொல்றாரு, பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா அல்லான்ற ஏன்னா நீங்க ஆட்டத்திலே இருக்கீங்க, நீங்க ஆட்டத்திலே தனியா பேசிக்கலாம் சொல்லிட்டேன். எல்லாமே ஒரு சட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கும்போது சாதாரணமாக தானே பேசுறாங்க. அவருடைய வார்த்தைகள் வந்து சும்மா பேசுறதுக்கு கேட்க முடியாத உள்ள வருவாரா, ஆனா குரானை பத்தி பேச மாட்டேன்னு இது என்ன இல்ல? நீங்க என்ன நியாயம் சொல்லுங்க? குரானை பத்தி பேசும்போது அவர் உள்ள வருவாரா, ஆனா திருப்பி அவர்கிட்ட குரான் எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், நம்பிக்கை கூட பேசுறது தயாரா இல்லை. இப்போ போற டாபிக் டைவர்ட் ஆகுது. இப்போ போற டாபிக் டைவர்ட் ஆகுது. இப்போ கன்க்ளூஷன் பண்ணுங்க. எதை விட்டீங்களோ அதை கன்க்ளூஷன் பண்ணுங்க. சப்ஜெக்ட் இல்ல, இஸ்லாமிய நம்பிக்கை சொன்னாங்க. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். அது முடியட்டும். அவர் பேசும்போது அமைதியா பேசுறாரு. நான் கூட அவர் பேசும்போது லிசன் பண்ணி கேட்டேன். அவரே பேசுறத ஒத்துப்பாரு. ஆனா இது மட்டும் தாராளமா இந்த உரையாடல கலந்துக்கலாம். நீங்க குரானுக்கும் ஹதீஸுக்கும் பதில் சொல்ல தயாரா இருந்தா இந்த உரையாடல கலந்துக்கங்க. குரானுக்கும் ஹதீஸுக்கும் பதில் சொல்ல தயாரா இருந்தா அல்லாஹ் வந்து கர்த்தர்னு சொல்றாரு. இல்ல அதனால அரபி பேசுறாரு. அவங்கள ஒரு நிமிஷம். இப்போ நீங்க கேட்ட ஒரு கருத்துக்கு சகோதரர் பதில் சொல்றாரு. இல்ல டாபிக் டைவர்ட் பண்ணணும். அண்ணா கிஷோர் அண்ணா, பிரதர், நீங்க உங்களுடைய காரியத்தை பதில் சொல்லுங்க. இதோடய முடிச்சுடுவோம். சரிங்களா? இதுக்கப்புறமேட்டு வந்து மாறி மாறி வந்து பேச்சுகள் மாறும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கஷ்டம் தான் ஏற்படும். இப்போதைக்கு எதுவுமே கிடையாது, சமாதானம் உண்டாகட்டும். சரிங்களா? இப்போதைக்கு இந்த அக்ரிமெண்ட் எதுவுமே நாங்கள் வந்து வலியுறுத்தலை. உங்கள் அண்ணன் கூட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கு சமயம் வாய்க்கும் போது நீங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிவிடுங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து அதே சமயத்தில் உங்களுடைய இடத்துல வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சதுனால கட்டாயமாக இந்த வீடியோனுடைய ஒரு காப்பி உங்களுக்கு வரும். அதுக்கு நான் வந்து கேரண்டி. சரிங்களா? இதை வந்து தவறுதெல்லாம் வாட்ஸ்அப்பில் விட்டு போடுறது இல்ல ஒரு காரியத்தை நான் நேரடியா சொல்றேன். நான் கட்டாயமாக வந்துட்டு நீங்க பேசக்கூடிய காரியத்துல இருந்து திரிச்சோ மாத்தியோ இது பண்ணி போடுவதற்கு எனக்கு எதுவுமே வந்துட்டு கிடையாது. அதாவது ஆனால் நானும் சகோதரரும் பேசக்கூடிய காரியங்கள்ல கட்டாயமா வந்து என் பக்கத்துல அவர் வந்து சாட்டின குற்றங்களை வந்துட்டு தவறானது நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை நான் உட்பட்டு உங்களை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து ஆயத்தம் இல்லாம இருக்கிற அதான் சாரி நான் ஆயத்தம் இல்லாம இல்ல நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் அதான் சொல்றேன், ஆயத்தம் இல்லைன்ற சொன்னது நான் தவிர நான் எந்த அடிப்படையில சொல்றேன்னாக்கா இந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம இருந்ததுனால இந்த சப்ஜெக்ட் வேற. இதை வந்து நான் திருச்சி போட்டேன்னா அது கண்டிப்பா வந்து கண்ணியம் இல்லாத செயலாக இருக்கும். ஆனா சகோதரர் என்ன இது மாதிரி பேசும்போது அப்ப நம்ம திரும்பி ஒரு காரியத்தை நீங்க நான் வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி நான் விரும்பல. குத்தி காட்டுன்னு சொன்னீங்க, அப்படி நான் விரும்பல. இருக்கிற ஃபேக்டை டைரக்டா சொல்றேன். இல்ல பிரதர் நான் நேரடியா தான் சொன்னேன். இல்ல போட மாட்டேங்கன்னா கண்டிப்பா போட மாட்டேன். எல்லாமே நேரடியா சொல்றேன். நான் வந்து பிரதர் இறையச்சலோட நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம். இன்னைக்கு மீடியா எல்லாமே மற்றவங்கள்ட்ட தான் இருக்கும். கிறிஸ்தவர்களும் சரி நம்ம சகோதரர் பேசுறேன்னு சொல்றீங்களா மீடியால? சகோதரர் ரேட்டு பேசுறீங்களா? நாங்கெல்லாம் பின்னாடி தான் இருக்கிறோம். அந்த மீடியா எங்கள்கிட்ட சத்தியம் இருக்குது. ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கோம். உள்ளபடி பார்க்க போனா பிரதர் இருக்கு இறைவன். நீங்க தவறா சொல்றீங்க பிரதர். நீங்க வந்து மீடியாக்குள்ள வரல.
அதனால உங்க சப்ஜெக்ட் போடல. சகோதரர் மீடியால தான் இருக்கிறாரு. நான் வேக்கு பேரண்ட்ஸ்ல தான் இருக்கிறாரு. நிறைய வீடியோ நாங்களும் ஒரு கேமரா வச்சிருந்தோம். நான் காப்பி நீ அதை போடலாம். ஏன்னா நாங்க செக் பண்ண முடியும். எங்களால இப்ப டிவிடியோட காப்பி உங்களுக்கு கொடுக்க ஒரே நிமிஷம் இந்த காப்பி கொடுக்குமா இல்லையா? எடுங்க எங்க இருக்கணும் காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி தர நீங்க சொல்லுங்க. உங்க மொபைல் கேமரா ரெக்கார்ட் பண்ணிங்க. நான் காப்பி கண்டிப்பா தரேன். இல்ல புதுசா கூட ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. என்ன தகவல் வேணும் சொல்லுங்க. இல்ல கேமராலாம் அப்படியே மொபைல்லே கூட பண்ணிக்கலாம். இல்ல காப்பி தர சொல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. காப்பி தர வெயிட் பண்ணுங்க பிரதர். நான் இங்கேயே ஒரு 10 மணி நேரம் வெயிட் பண்றேன். இதோட டாபிக் முடிச்சிடுவோம். நீங்க கேமரா எடுத்துட்டு போங்க. கூட தம்பி வருவாரு. என்ன காப்பி பண்ணணுமோ காப்பி பண்ணிக்க. இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னை உட்கார வச்சு என்னென்ன தகவல்கள்லாம் வந்துட்டு நீங்க உறுதி பண்ணிக்கணும்னு வச்சீங்களோ எடுத்து நீங்க மறுபடியும் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வாக்குமூலம் கொடுத்துட்றேன். என்ன போட்டுட்டே போட்டுட்டேன். 2 மணி நேரம் உட்காந்து மேட்ரே வரல. ஒண்ணுமே இல்லை. இல்ல நான் மேட்டர் சொல்லிட்டேன். அவர் எங்க மேட்டர் சொல்லுங்க. நான் எல்லா இடத்துலயும் மேட்டர் சொல்லிட்டேன். இவங்களுடைய பர்சனல் 1 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு. ஆனா ஒரு காரியம் நம்ம எடுக்கல. நம்ம பேச வந்து குரான் பேச வந்து அவங்கள அந்த திசை திருப்பி அந்த புத்தகத்தை எடுத்து வராங்க. இல்ல பிரதர் அந்த ஃப்ரீயா பேசுற கண்டினியூ பண்ணாதீங்க. அதோட இல்லைங்க நான் வந்து பேசுறேன். இறைவனை குறிக்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்க. சரி ஓகே அதை நம்ம அப்புறமேட்டு கூட அப்புறம் பேசிக்கலாம். பேசிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. சரிங்க பிரதர் அதோட இப்போ முடிச்சுக்கலாங்களா? நீங்க வந்து நான் உங்களுக்கு நான் சொன்னது போல இதனுடைய ஒரு காப்பி உங்களுக்கு நான் அண்ணன் மூலமா கொடுத்து விட்டுறேன். நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இதுல ஏதாவது வந்து பேசின காரியங்கள் கட்டாயமா வந்து அண்ணன் முன்னாடி அந்த எதுவுமே எடிட் ஆகாம தான் வரும். உங்களுக்கு அதுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஏதோ நடந்திருக்குனாக்கா என்னுடைய நம்பர் இருக்கும், நேரில் கேட்டுங்க. அதாவது நன்மையோ தீமையோ வருது. நீங்க விதியை பத்தி பேசுறீங்கல்ல, இங்க வந்து விதியை பத்தி ஒரு அளவுக்கு மேல யோசனை பண்ணாதீங்க அப்படின்னு இந்த படைப்பை படைச்ச இறைவன் உங்களுக்கு அந்த அல்லாவை பத்தி தெளிவுபடுத்திட்டோம். விதியை பத்தி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தயவுசெய்து கேளுங்க. இல்ல அவர் என்ன சொல்றாரு? கேக்குறாரு அப்ப முடியாது மறுபடியும் நம்ம திரும்ப பதில் வேண்டியது. ஒரு 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 சரி அப்படின்னா நீங்க சொல்றதோட முடிச்சுக்கலாம். நம்ம சைடுல இருந்து திரும்ப எதுவும் பேசலாம். இல்ல நீங்க பேசுறதுனா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விதியை பத்தி சொல்லும்போது விதியை கண்டிப்பா எங்களுடைய அடிப்படை கொள்கையில விதியின் மேல கண்டிப்பா நம்பணும். அப்போ என்ன படைச்ச இறைவன் ஒரு கல்லை வணங்குற மாதிரி ஒரு படைப்பா படைச்சிட்டான். படைச்சிட்டா இது இறைவனுடைய தவறா என்னுடைய தவறா அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகளுக்கு வருது. இதுதான் இங்க உனக்கு சிந்தித்து உணரக்கூடிய ஒரு தகுதி இறைவன் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். இதில் யாரும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஒரு டம்ளர்ல பாலில் தண்ணி இருக்குது, சாராயம் இருக்குது, எதை வேணா சூஸ் பண்ணக்கூடிய உரிமைங்கிறது எனக்கு இருக்குது. இதை எதை எடுப்பேன் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். மனிதன் பலவீனமாக இருக்கக்கூடியவன். நீங்க சொன்னீங்கல்ல கடைசியில ஒரு அவனுடைய வெளித்தோற்றமான செயல்கள் தொழுவான், உணவு பிடிப்பான், என்னென்னமோ தர்மம் செய்வான். ஆனால் அவனுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது தெரியாது. கடைசியில் ஒரு பாவமான காரியத்தை செஞ்சு நடந்து போயிடுவான். இன்னொருத்தன் ஒரு கேளுங்க. இன்னொரு இதுதான் மார்க்க அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம். விதியின் மேலே விதியை வந்து ஒரு அளவுக்கு மேலே சிந்திக்காதீங்க, உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. நம்ம அறிவு கேட்ட வரைக்கும் மார்க்க அறிஞர்கள் சொன்னதை வச்சு ஸோ வெளித்தோற்றத்தில் எண்ணங்களை கொண்டே செயல்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு. ஸோ மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஒருத்தன் சாதாரண நிலையில் இருப்பான், அவனுடைய சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுட்டு இருப்பான். கடைசியில் சொர்க்கத்துக்கு உண்டான ஒரு செயலை செஞ்சு அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஸோ இதை நிர்ணயம் பண்ணுறது கடவுளுடைய விதியை பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கு யாருக்குமே அறிவில்லை. ஸோ இந்த இடத்துல இதை முகமது நபி சொல்லிட்டாங்க. விதியை இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்காதீங்க, புரியாது உங்களுக்கு. மார்க்க அறிஞர்களும் இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்ல முடியாது. கேட்கல நியாயமான கேள்வி. என்ன இறைவன் இப்படி படிச்சுட்டான், நான் என்னை நரகத்துக்குன்னு படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. சொல்லுறேன் கொடுத்துருக்குறான். அவன் பேசிட்டு இருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சொல்லிட்டோம். இதாங்க குரானுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கத்தில் இந்த விதியை பற்றி ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் விதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் இங்கே தான் நீங்கள் டைவர்ட் ஆகக்கூடாதுங்கிறது சொல்கிறதுக்கு ஏக இறைவனை வணங்கக்கூடியதா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட் போய் விதியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால நான் இதை நம்பலை, உங்களுக்கும் புரியாதுல எனக்கும் புரியலை. ஸோ அதனால ஏக இறை கொள்கை தவறுங்கிறத நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? அந்த குறிப்பிட்ட உங்களுக்கு
அங்கேயும் உங்களுக்கு தெரியல. அரபி பைபிள் எடுத்து பாருங்க. ஈராக்ல வெளியிடப்பட்ட பைபிள்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இல்ல அதை வச்சு சொல்ல முடியாது. அதை பத்தி நான் ரொம்ப சொல்ல முடியாது. அரபிக் பைபிள் பத்தி சகோதரர் கேட்டதுக்கு இவர் சொல்லுவாங்க, இவரு சொல்லுவாங்க. சகோதரர் சொன்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் நான். எப்படி நீங்க இதுக்கும் அதுக்கும் வந்து முடிச்சு போறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு காரியம் நான் எதற்காக அந்த வசனத்தை எடுத்தேன்றதை சொல்றேன். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஏக இறைவனை வந்து வணங்கும் பொழுது மட்டும்தான் பரலோகத்துக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு போக முடியும். இருங்க, அதுக்காக தான் அப்பதான் போக முடியும்னு சொன்னீங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், ஏக இறைவன் கொள்கைக்குள்ள இருந்தாலுமே விதி தான் முந்திக் கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். நான் சொல்லி முடிச்சிடறேன், நீங்க சொல்லும்போது பொறுமையாக கேட்டேன், சரிங்களா? அப்போ அது விதி முந்திக் கொள்ளுங்கிறது தான் ஒன்று. ரெண்டாவது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, மனுஷனுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க, மனிதனுக்கு சிந்தனை எப்போது உயிர் வந்ததுக்கு அப்புறமே தான் அவன் சிந்திப்பான். ஆனால் உயிர் உண்டாகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணப்படுதுன்னா விதி விதிக்கப்படுது. அவன் எப்படி வந்து சிந்திக்க வேண்டும், அவன் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி முடிவெடுக்க வேண்டும்ன்றது கூட வந்து என்ன பண்ணியாச்சு, உயிர் உண்டாகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆகவே வந்து அவன் சிந்தித்து செயல்படுறதுல ஒண்ணுமே கிடையாது. இதுதான் நம்ம சொன்னது. ரெண்டாவது நீங்க என்ன சொன்னீங்க, சின்ன சின்ன பாவங்களை வந்து செய்ததுப்பா கடைசியில போயிடுவான்னு சொல்றீங்க. இது உங்களுடைய வந்து புரிந்து கொள்ளுதல். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நரகத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்த போதிலும், அப்படிதான் வசனம் இருக்கு. நரகத்திற்கு ஏதுவான பாவம், சின்ன சின்ன பாவம் கிடையாது, நரகத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்த போதிலும் அவனோட விதி முந்தி கொண்டு அவனை சொர்க்கத்தில் போடும் தான் சொல்லுது. இதுதான் வந்துட்டு நீங்க சொன்னதுக்கான விளக்கம். இதில் நான் சொல்லி முடிச்சேன். இதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் மேற்கொள்ள விரும்பல. இது முரண்பாடு இல்லை பிரதர், நான் பேசி முடிக்கிறேன். நான் பேசி நீங்க பேசும்போது நாங்க கேட்கிறோம், நாங்க பேசுவோம். இப்ப கூட நான் வந்து இதே விதி குறித்து தானே பல அதிசுகள், பல வசனங்கள் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் நான் பேச விரும்பல. இவர் சொன்னதுக்கான விளக்கத்துக்கு மட்டும் நான் கொடுத்தாச்சு. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த அல்லாஹ் குறிச்சதான காரியத்தையும் விதி குறிச்சதான காரியத்தையும் சகோதரர் 2 நிமிஷம் பேசுவார். பேசுற சப்ஜெக்ட் வந்து நம்பிக்கைக்குரிய விஷயம் இல்ல, முக்கியமான விதி இல்ல. விதி சப்ஜெக்ட் வந்து யாருக்கும் தெரியாது. உங்களோட விதி என்ன உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த டாபிக் நம்ம போல இதுக்கு ஒரு சப்ஜெக்டே கிடையாது. இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க தான் சொன்னீங்க இறைவனை வணங்கினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமாங்க. அப்ப அப்படி இருந்தா கூட பரலோகத்துக்கு போக முடியாதுன்றத நான் சம்பந்தப்பட்டு தானே பேசுறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த கோப்பை என்னிடம் இருந்து அகழ்வானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இது என்னுடைய சித்தப்படி இல்லாமல் உங்களுடைய சித்தப்படி தான் நடக்கும். விதிங்கிறது கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. குர்ஆன் என்ன சொல்லுது, நான் சிம்பிள் கான்செப்ட், சிந்திக்க வேண்டாமான்னு கேட்குது. ரெண்டாவது நீங்க என்ன சொல்றீங்க, சிந்திச்சா புரியாது, நம்ம அறிவு கெட்டாதுன்னு. இதே முதல் முரண்பாடு. அதாவது விதியே வந்து பாத்தீங்கன்னா, அப்ப விதி விளக்க முடியும் உங்களால? விளக்க முடியாது. அப்ப என்ன அது முரண்பாடு தான். இல்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க பாருங்க, நாளைக்கு அடுத்த நிமிஷம் நான் இருப்பேனா இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? அதுதான் விதி. அடுத்த 15 நிமிஷத்துல என்ன வேணா எனக்கு நடக்கலாம். நான் இருப்பேன் இல்லை, இதுதான் விதி. இதை வந்து கண்டிப்பா உங்களால சிந்திக்க முடியாது, என்னாலையும் சிந்திக்க முடியாது. இதுதான் விதி. நான் சொர்க்கத்துக்கு போவேன்னா நான் இன்னைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஒரு கிறிஸ்தவ நண்பர் வந்தார், பரிபூரணம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். பரிபூரணம்ங்கிறதே கிடையாது. மரணம் வரைக்கும் நம்ம எங்க வேணாலும் பேசிக்க போயிடலாம், எங்க வேணாலும். பேசுறதுக்கு காரணம் அல்லாதான். அப்படிதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்றான், நல்லா கேளுங்க, ஒரே நிமிஷம். நீங்க பேசுறத கேக்குறேன். இது அல்லாஹ் என்ன சொல்றானா, விதி முந்திரம் தான் சொல்றான். நீ வந்து தப்பு செஞ்சோன்னு சொல்ல, விதி முந்திரம். அந்த விதியை எழுதுறது யாருன்னா அல்லாஹ். எப்போ எழுதுறாருன்னா கருல இருக்கும்போது எழுதி வைக்கிறார். உயிர் உண்டாதான் கருல இருக்கு. விந்துக்குள்ள போயிட்டு வானத்தூர் வந்து எழுதுவாருன்னே இருக்கு. அதாவது என்ன எழுதுனா, இவன் நரகவாசி, இவன் சொர்க்கவாசி. இந்த தீர்மானம் பண்றது யாருன்னா அல்லாஹ். இப்போ நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அப்பாற்பட்ட சக்தி சத்தியம் சொல்ல நினைக்கிறீங்களா? உங்களோட நம்பிக்கைப்படி, இஸ்லாம் நம்பிக்கைப்படி இவரு கூட சொர்க்கம் போயிடலாம், கடைசியில் பற்றி நீங்கள் நரகம் போயிடலாம். காரணம் என்ன, அல்லாஹ் உங்களை நிறுத்தி வச்சு போனா அப்படி. ஸோ நீங்கள் எங்களை தாவா பண்ணி பண்ணுறது வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகும். எதனாலனா பரலோகத்தின் பாதை நீங்கள் காட்டவே முடியாது, இஸ்லாத்தை வச்சு நீங்கள் காட்ட முடியாதுன்றாங்க. அதாவது ஒரு லைனை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு விளக்கத்தை தெரியும். உங்கள் கைகளை என்ன விளக்கம் நீங்கள் சொல்லுங்க. அதாவது இறைவன் யார் மேலேயும் ஒரு தீங்கு இழைக்கிறது இல்லை, உங்கள் கைகளை கொண்டே நீங்கள் தீவினையை தேடிக்கொள்கிறீர்கள்ங்கிறது. இதை வந்து முழுமையா யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சிக்க முடியாதுன்னா முறைப்படுத்தாங்க. புரிஞ்சிக்க முடியாது ஒரு இடத்துல இருக்கு. அவர் சொல்றபடியே உங்கள் கைவினை கொண்டுதான் சொல்றாரு. விதி
நம்பிக்கையை பற்றி பேசுகிறோம். அப்போ அது முரண்பாடு இல்லாமல் அந்த செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி அவங்க பேசுறது ஒரு நிமிஷம். அங்கே போகுமா என்ன தீர்மானம் பண்ணிக்காருன்னா அல்ல அதாங்க தீர்மானம் பண்ணுறது கண்டிப்பாக அல்லாஹ் தான். அல்லாஹ் அருள் புரியவரவங்களுக்கு தவிர்த்து யாருக்கும் இந்த நேர்வழி கிடைக்காது. ஸோ இந்த அல்லாஹ்வுடைய அருளை நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். அதுக்கும் நீங்க சொல்லுங்க கிடைக்காது. பாவத்தை செய்ய வைக்கிறது அல்லாதான். பாவத்தை செய்ய வைக்கிறது அல்லாதான். பாவம் செய்ய வைக்கிறது கிடைக்காது. நீங்க தேடி அடைஞ்சு சொல்றீங்க, நீங்களும் வழி பேசிங்க போங்க. காரணம் அல்ல. அப்படிதான் வந்து குர்ஆன் அதிகம் சொல்லுங்க. இல்லைங்க, ஒரு ஒருத்தன் திருட வந்தான். திருட வந்துட்டு திருட்டுக்கு கையை வெட்டணுங்கிறது மாதிரி தான் திருடனுங்கிறது. நீங்க 2 நிமிஷம் தான் இருக்கு. ஆதாம் செஞ்ச பாவம் அல்லாஹ் முன்குறித்தாரு அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. மூசா என்ன சொல்றாருன்னா, அது வந்து அல்லாஹ் என் மேல எழுதிட்டாரு முன்னாடி, அது என் மேல தப்பே இல்லை அப்படின்றாங்க. இது வந்து இறைவனுடைய படைப்பை நோக்கிறதுக்காக இன்னொரு ஒரு இது சொல்லுவாங்க. பிள்ளையார் இதில் பழத்தை கொடுத்து உலகத்தை சுற்றுவா அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் உடனே அப்பா அம்மாவை சுற்றி வருவார். கிருஷ்ணர் முருகர் வந்து ஊர்புற சுற்றி வருவார். லேட்டாக வந்துடுவார். ஸோ இதுதான் உலகம் தோன்றதுக்குள்ள ஒரு காரணங்கிற மாதிரி அவங்களுடைய வேதங்களில் எழுதியிருக்கு, கதைகள் எழுதியிருக்கு. இறைவனுடைய ஒரு ஏற்பாட்டில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம ஒரு தவறு இழைக்க வச்சு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாபெரும் சக்தி. இந்த சக்தியினுடைய செயல்பாட்டை கேள்வி கணக்கு கேட்கறதுக்கோ எதுக்கோ பேசுறதுக்கோ எனக்கு அருகது கிடையாது. உங்களுக்கு அருகது இருந்தால் நீங்க பேசிட்டீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இதை செஞ்சாங்க? இதை செஞ்சது அல்லாஹ் தான். அப்ப அது அல்லாவே இல்லை அப்படின்னா என்னுடைய மனதை வச்சுட்டு தண்டனை கொடுக்கறது எப்படி? அது நியாயம் இல்லை. நியாயம் இல்லைங்கிறத பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை. அதான் அன்பை போதிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. அன்பை போதிக்கிறதுக்காக இல்ல, நீங்க அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் திரும்பி போறீங்க. இல்ல அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான். இப்போ நீங்க 2 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு நீங்க வந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் பண்றது வந்து சொல்லும்போது அதை விளக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சொல்ல போறாரு. அப்போ வந்து விளக்கும் போது டைம் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம சப்ஜெக்ட் பேசுவோம். ஸோ இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை அப்படி பார்க்கும்போது அல்லாஹ் வந்து தேவன் தகுதியை இழந்துடுறாரு. கண்டிப்பா இழந்துடுறாரு. அல்லாஹ் வந்து நீதி உள்ள தேவன் வந்து இழந்துறாரு. அவரே ஒரு பாவம் செய்ய வச்சுட்டு அது தண்டனை சிம்பிளா சொல்லணும்னா இணை வைப்பு பாவம்னு சொல்றீங்க. இணை வச்சா நேரம் போக முடியாது சொல்றீங்க. நரகத்தை மனித வர்க்கத்தை கொண்டும் இன் வர்க்கத்தை கொண்டும் நிரப்புவேங்கிறது ஒரு ஏற்பாடு. இது இறைவனுடைய விதி. 5 நிமிஷம் அப்படிதான் இருக்கு. அவரை விட்டுருங்க. ஏன்னா உண்மையில ஓப்பனாக சொன்னாங்க சகோதரர் கொஞ்சம் வந்து மாற்றி சொன்னால்தான் அவர் அதை பேசுறது. மற்றபடி உங்களை வந்து நான் கண்டிப்பாக வந்து அமைதியில் உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் இது இருக்குது, சீண்டுதல். அதை மட்டும் இல்லை, ஓப்பனாகவே ரொம்ப பணிவு இருக்குது. அதை நாங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக. அதான் உண்மையாக ஓப்பனாகவே சொல்லுங்கள். ட்ரெயின்டு பர்சன் ஓப்பனாகவே சொல்லுறது. மறைச்சி பேசுறது இங்கே ஒன்றுமே கிடையாது. நான் உண்மையிலுமே வந்துட்டு தெரிஞ்சுதான் அவர்கிட்ட பேசுறேன். நான் மறைமுகமாக குத்தி அவர் கலவராக பேசுறேன். ஏன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சூழ்நிலை ஏன் புரியல தெரியுங்களா? பின்னாடி நடந்த காரியம் உங்களுக்கு தெரியாதுனால சொல்ல வேண்டிய 4 பேர் வந்து இருக்கும்போது ஒரு விஷயம் அவருக்கு புலப்படலாம், எனக்கு உங்கள்கிட்ட பேசும்போது ஒன்று புலப்படலாம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்காக உள்ள ஒரு ஏற்பாடு தான். இதில் வந்த உடனே ஒருத்தர் உங்களை குத்துனா அப்படின்னா அவருடைய எண்ணம் அந்த அவருக்கு பக்கம் வரல உள்ளபடி. அவருக்கு இன்னும் பொறுமை வேணும் அந்தவதுனால. ஸோ அது பைபிள்லேயும் வருது. இறைவனுடைய அருள் இல்லாமல் யாருமே நேர்வழி அடைய முடியாது. இதுதான் குரான்லேயும் வருது, இதுதான் பைபிள்லேயும் வருது. ஸோ இந்த இடத்துல விதியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கல. குரான்ல முரண்பாடு இல்லைன்னு சொன்னதுக்கு நான் கேள்வி வைக்கல. அவர் பைபிளை குறித்து, இயேசுவை குறித்து, எங்களுடைய நம்பிக்கையை குறித்து கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்? நம்ம விவாதம் பண்ண வேணாம், 5 நிமிஷம் கொள்கைகளை மட்டும் விளக்கி முடிச்சிடலாம்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் அவர் சொன்னதுக்கு நான் கேள்வி வைக்காம என்னுடைய நம்பிக்கையை மட்டும் விளக்குறேன். இயேசு கிறிஸ்துவை அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மாத்திரம் நாங்கள் இறைவனாக பார்க்கல. அதை தாண்டி பல காரணங்கள் இருக்கு. இது ஒன்று. 2வது, இயேசு போதித்த மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிறது நீங்களும் சொல்றீங்க. ஆனால் இயேசு போதித்த மார்க்கம் இஸ்லாம் இல்லைங்கிறது என்னுடைய வந்து தரப்புல இருந்து பைபிள் வசனத்தின் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு காரியம். இது 2வது. அடுத்தது வந்துட்டு பைபிள் போதிக்கக்கூடிய இறைவன் தான்
நீங்கள் குரானில் சொல்லக்கூடிய அல்லாஹ் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்கனால அது முழுக்க முழுக்க கிடையாது. பைபிளில் போதிக்கக்கூடிய இறைவனும் குரான் சொல்லக்கூடிய அல்லாஹ்வும் ஒரே இறைவன் கிடையாது. அதை குரான் மற்றும் பைபிள் மற்றும் ஹதீஸ் எந்த ஆதாரம் வேணுமானால் வைத்து நம்ம வந்து சொல்லலாம் சொல்லியாச்சு. இதோட முடிஞ்சிச்சிங்களா? சகோதரர் வந்து சத்தியத்தை சொல்லும் முயற்சியில் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக இறைவன் கொள்கை தான் பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு இதை நான் கேள்வியாக சகோதரருக்கு முன்னாடி வைக்கல, விவாதத்துக்காக வைக்கணும்னா நிறைய பாயிண்ட் இருக்குது, அதை வைக்கல நான். ஆனால் சகோதரர்கிட்ட ஒரே ஒரு வசனங்களை நான் வந்து காட்டுறதுக்கு விரும்புகிறேன். என்ன வசனம் காட்ட விரும்புகிறேன்னாக்கா, புகாரி 3332 எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, உயிர் உண்டாகிறதுக்கு முன்னாடியே, கர்ப்பத்தில் உயிர் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தூதர் போய் இருக்கிறான், இவன் நரகவாசியா சொர்க்கவாசியான்னு கேட்கப்படுது. அப்போ வந்துட்டு இவன் நரகவாசி இவன் சொர்க்கவாசின்னு சொல்லி உயிர் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே விதிக்கப்படுது. இப்போ இது வந்து அல்லாஹ் தான் வந்து விதிக்கிறார். நீங்கள் வசனங்கள் எடுத்து வாசிங்க. இப்போ அதுக்கு பதில் கேட்கல நான், ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கான நியாயமான பதில் உங்கள் இடத்துல இருக்கலாம், அதுக்கான ஆயத்தத்தோடு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் கொள்கையின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ஏக இறைவி கொள்கை வந்து பரலோகத்துக்கு சேர்க்குன்னு சொன்னீங்க, அந்த சப்ஜெக்ட் தழுவி நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்படுதுனாக்கா, ஒருவன் காலம் முழுக்குமே பரலோகத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்த போதிலும் அவன் நரகவாசி என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தால், நரகவாசி என்று அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்டிருந்தால், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு முழ தூரம் இருக்கும் பொழுது அவன் விதி அவனை முந்திக் கொண்டு நரகத்திற்கு ஏதுவான ஒரு பாவம் செய்ய வைத்து அவனை நரகத்தில் தள்ளும். ஏன்னால் அல்லாஹ் விதித்து விட்டான். சரிங்களா? அதே மாதிரி அவன் சொர்க்கவாசின்னு தீர்மானித்திருந்தால், விதிக்கப்பட்டிருந்தால், அவன் நரகத்திற்கு ஏதுவான காரியங்களை வாழ்நாள் முழுவதும் செய்த போதிலும் அவனுக்கும் நரகத்திற்கும் ஒரு முழ தூரம் இருக்கிற பட்சத்தில் சொர்க்கத்திற்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்ய வைத்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் போட்டுருவான். ஏன்னா விதி முந்தி கொள்ளும் நாங்கள் வசனம். இப்போ ஒரு நியாயமான கேள்வி நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வந்து இது ஹதீஸ்ல இருந்து எதுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லலாம். ஹதீஸுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன் அப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நான் உதாரணத்திற்கு நம்ம குரானில் இருக்கக்கூடிய வசனங்கள், எதையாவது ஒரு வசனத்தை நம்ம வந்து விளங்கி கொள்ளணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அது எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியாதது நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பிறப்பிலே முஸ்லீம், உங்களுக்கு தெரியாதவங்க நான் வந்து புதுசாக இங்கே வந்து டீச் பண்ணுது. ஒரு வசனம் இறங்கும்பொழுது அந்த வசனம் எந்த சூழ்நிலையில் இறங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், ஹதீஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஒரு வசனத்தில் பார்க்கும்போது ஒரே ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனம் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். இப்போ வந்து சூரா 5:87 அதில் வந்து ஒரு வசனம் சொல்லப்படுது, முஃமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி ஆகுமாக்கியுள்ள பரிசுத்தமான பொருட்களை அறாமானவையாக ஏதாவது அல்லாஹ் உங்களுக்கு பரிசுத்தமாக்குறதை நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டாம்னு சொல்லி இந்த வசனம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக வந்து வாசிச்சு பாருங்க. இப்போ இது எந்த சூழ்நிலையில் இறங்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன்னா நீங்கள் முகமது நபி அவர்களுடைய உபதேசங்களை பின்பற்றணும்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த வசனத்தினுடைய பின்னணி எங்கே அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த வசனம் 4615 என்ன சூழ்நிலையில் இந்த வசனம் இறங்குது அப்படின்னு சொல்லப்படுது. எங்கனாக்கா போர் சூழ்நிலையில் முகமது நபி அவர்கள் கூட இருக்கிறவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் துணைவியார்கள் இல்லாமல் இருக்கிறோம், மனைவியர்கள் இல்லாமல் இருக்கிறோம், அதனால் நாங்கள் காயெடுத்து ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ இந்த செய்தி சொல்ல போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வேண்டாம், தற்காலிகமான ஒரு காலத்திற்கு நீங்கள் வந்துட்டு பொருட்களை வந்து மகராக கொடுத்து தற்காலிகமான ஒரு திருமணத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்க. இதுதான் வந்து இதனுடைய பின்னணி. இந்த பின்னணியில் தான் இப்போ இந்த வசனம் இறங்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, குர்ஆன் வசனங்களை புரிந்து கொள்வதற்கு கட்டாயமாக ஹதீஸ்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதுதான் நம்மளுடைய நிமிஷம். நீங்கள் முதல்ல உங்களுடைய அல்லாஹ் அப்படிங்கிறது வேற, இயேசுநாதன் வணங்கின ஈசா இறைவன் வேறன்னு சொன்னீங்கல்ல, உங்களுடைய புரிதலில் சரி பார்த்தீங்க. அரபியில் வரக்கூடிய பைபிள்லையும் கருத்தருக்கு அல்லாங்கிற வசனம் தான் ஒரு நிமிஷம் அதை பேசி முடிக்கிட்டு நீங்கள் ஆமாம், இதுதான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அல்லாங்கிறது வந்து ஒரு வார்த்தை, அரபியில் அந்த பரம்பரையில் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. இது முதல்ல நீங்கள் விளங்கிங்க. அடுத்து நீங்கள் சொன்ன ஒரு இந்த வசனம் இருக்குதுல்ல, முத்ஆ அப்படிங்கிற ஒரு திருமணம் வந்து முகமது நபி காலத்துக்கு முன்ன இந்த ஒரு நடைமுறை எந்த சூழ்நிலையில அரபு வம்சத்துக்குள்ள இருந்தது. தவறுதலான புரிதல்
அல்லாங்கிற வார்த்தையை உங்களால வினைக்க முடியல செவிலித்தாய் பால்மொழி விஷயம்லாம் அந்த இன்னொரு விஷயம் நான் சப்ஜெக்ட் வந்து போனீங்கன்னா ஒரே நிமிஷம் பல அதிசயங்கள் வந்து அந்த பாரம்பரியமா இருந்த இதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா அல்லான்ற பிரதர், ஏன்னா நீங்க ஆட்டத்திலே இருக்கீங்க. இல்ல பிரதர், நீங்க ஆட்டத்திலே தனியா பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன். இல்ல நான் இவங்க தான் சகோதரர்கள் உங்களை அழைத்தாங்க, அவங்க தான் பேசுறேன். எல்லாமே ஒரு சட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கும்போது சாதாரணமாக தானே பேசுறேன். ஆட்டத்திலே இல்ல இந்த தனியா பேசிக்கலாம். ஆட்டத்திலே இல்ல விவாதம் நீங்க பேசணும், நீங்க அவருடைய வார்த்தைகள் வந்து அது உங்களுடைய விருப்பம் பிரதர். அமைதியா இருக்கலாம்ல. இல்லைங்க, சும்மா பேசுறதுக்கு கேட்க முடியாதா? இல்ல அவருக்கு நியாயமா சொல்லுங்க. இவர் வந்து குரானை பத்தி பேசும்போது உள்ள வருவாரா, ஆனா குரானை பத்தி பேச மாட்டேன்னு சொல்றாரு. இது என்ன விதத்துல நியாயம் சொல்லுங்க? இல்ல நீங்க என்ன நியாயம் சொல்லுங்க? குரானை பத்தி பேசும்போது அவர் உள்ள வருவாரா, ஆனா திருப்பி அவர்கிட்ட குரான் பேசும்போது குரான் பேச மாட்டாரு. எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், நம்பிக்கை கூட பேசுறது தயாரா இல்ல. அவர் எப்படி உள்ள வரலாம்? இப்போ போற டாபிக் டைவர்ட் ஆகுது. இப்போ போற டாபிக் டைவர்ட் ஆகுது. பிரதர் தான் டைவர்ட் பண்ணேன். இப்போ கன்டினியூஷன் பண்ணுங்க. எதுல விட்டீங்களோ அதை கன்டினியூஷன் பண்ணுங்க. சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் இல்ல. இஸ்லாமிய நம்பிக்கை சொன்னாங்க. அந்த கான்வர்சேஷன் முடியட்டும். அது முடியட்டும். அவர் பேசும்போது அமைதியா பேசுறாரு. நான் கூட அவர் பேசும்போது லிசன் பண்ணி கேட்டேன். அவரே பேசுறத ஒத்துப்பாரு. ஆனா இது நடுவுல போனா நீங்க வந்து தாராளமா இந்த உரையாடல கலந்துக்கலாம். இல்ல பிரதர், நான் சொல்றேன். நீங்க தாராளமா நீங்க இதுல கலந்துக்கலாம். நீங்க குரானுக்கும் ஹதீஸுக்கும் பதில் சொல்ல தயாரா இருந்தா இந்த உரையாடல கலந்துக்கங்க. குரானுக்கும் ஹதீஸுக்கும் பதில் சொல்ல தயாரா இருந்தா கலந்துக்கங்க. அல்லாஹ் வந்து கர்த்தர்னு சொல்லிட்டாரு. இல்ல அதனால அவர் வேண்டாம்னா ஒரு இந்து போய் அரபி பேசுறாரு. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க கேட்ட ஒரு கருத்துக்கு சகோதரர் பதில் சொல்றாரு. இல்ல டாபிக் டைவர்ட் பண்ணா அண்ணா கிஷோர் அண்ணா பிரதர், நீங்க உங்களுடைய காரியத்தை பதில் சொல்லுங்க. இதோடய முடிச்சுடுவோம் நம்ம. சரிங்களா? இதுக்கப்புறமேட்டு வந்து மாறி மாறி வந்து பேச்சுகள் மாறும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கஷ்டம் தான் ஏற்படும். இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. சமாதானம் உண்டாகட்டும். சரிங்களா? இப்போதைக்கு இந்த அக்ரிமெண்ட் எதுவுமே நாங்கள் வந்து வலியுறுத்தலை. உங்கள் அண்ணன் கூட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கு சமயம் வாய்க்கும் போது நீங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிவிடுங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து அதே சமயத்தில் உங்களுடைய இடத்துல வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சதுனால கட்டாயமாக இந்த வீடியோனுடைய ஒரு காப்பி உங்களுக்கு வரும். அதுக்கு நான் வந்து கேரண்டி. சரிங்களா? இதை வந்து தவறுதெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்து போடுறது இல்ல ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை நான் நேரடியாக சொல்றேன். நான் கட்டாயமாக வந்துட்டு நீங்க பேசக்கூடிய காரியத்துல இருந்து திரிச்சோ மாத்தியோ இது பண்ணி போடுவதற்கு எனக்கு எதுவுமே வந்துட்டு கிடையாது. அதாவது ஆனால் நானும் சகோதரரும் பேசக்கூடிய காரியங்கள்ல கட்டாயமா வந்து என் பக்கத்துல அவர் வந்து சாட்டின குற்றங்களை வந்துட்டு தவறானது நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை நான் உட்பட்டிருக்கிறேன். உங்களை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து ஆயத்தம் இல்லாம இருக்கிற நான் ஆயத்தம் இல்லாம இல்ல நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் அதான் சொல்றேன், ஆயத்தம் இல்லாம சொன்னது நான் தவிர நான் எந்த அடிப்படையில சொல்றேன்னாக்கா இந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம இருந்ததுனால இந்த சப்ஜெக்ட் வேற. இதை வந்து நான் பிரிச்சு போட்டேன்னா அது கண்டிப்பா வந்து கண்ணியம் இல்லாத செயலாக இருக்கும். ஆனா சகோதரர் இது மாதிரி பேசும்போது அப்ப நம்ம திரும்பி ஒரு காரியத்தை நீங்க நான் வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி நான் விரும்பல. குத்தி காட்டுன்னு சொன்னீங்க, அப்படி நான் விரும்பல. இருக்கிற ஃபேக்டை டேரக்டா சொல்றேன். இல்ல பிரதர் நான் நேரடியாக தான் சொன்னேன். இல்ல போட மாட்டேங்கன்னா கண்டிப்பா போட மாட்டேன். எல்லாமே நேரடியா சொல்றேன். நான் வந்து பிரதர் இறையச்சலோட நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம். இன்னைக்கு மீடியா எல்லாமே மற்றவங்கள்ட்ட தான் இருக்கும். கிறிஸ்தவர்களும் சரி நம்ம சகோதரர் பேசலன்னு சொல்றீங்களா மீடியால? சகோதரர் வேட்டு பேர் பேசலங்கிறீங்களா? நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மீடியா எங்கள்கிட்ட சத்தியம் இருக்குது. ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கோம். உள்ளபடி பார்க்க போனா பிரதர் இருக்கு இறைவன். நீங்க தவறா சொல்றீங்க பிரதர். நீங்க வந்து மீடியாக்குள்ள வரல, அதனால உங்க சப்ஜெக்ட் போடல. சகோதரர் மீடியால தான் இருக்கிறாரு. வேட்டு பேரண்ட்ஸ்ல தான் இருக்காரு. நிறைய வீடியோக்கள் நாங்களும் ஒரு கேமரா வச்சிருந்தோம். நான் காப்பி நீ அதை போடலாம். ஏன்னா நாங்க செக் பண்ண முடியும். டாபிக் நீங்க சொல்லுங்க. உங்க மொபைல் கேமரா ரெக்கார்ட் பண்ணீங்க. நான் டாபிக் எடுத்து இல்ல புதுசா கூட ரெக்கார்ட் பண்ணிக்கீங்க. என்ன தகவல் வேணும் சொல்லுங்க. இல்ல கேமராலாம் அப்படியே
மொபைல்லே கூட பண்ணிக்கலாம். இல்ல டாபிக் என்ன சொல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. டாபிக் வெயிட் பண்ணுங்க பிரதர். நான் இங்கேயே வந்து 10 மணி நேரம் வெயிட் பண்றேன். இதோட டாபிக் முடிச்சிடுவோம். நீங்க கேமரா எடுத்துட்டு போங்க. கூட தம்பி வருவாரு. என்ன காப்பி பண்ணணுமோ காப்பி பண்ணிக்க. இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், என்னை உட்கார வச்சு என்னென்ன தகவல்கள்லாம் வந்துட்டு நீங்க திரும்ப உறுதிப்படுத்தணும்னு வச்சீங்களோ எடுத்து நீங்க மறுபடியும் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வாக்குமூலம் கொடுத்துட்றேன். என்ன போட்டுக்கே போட்டுருக்கேன். 2 மணி நேரம் உட்காந்து மேட்ரே வரல, ஒண்ணுமே இல்லை. இல்ல நான் மேட்டர் சொல்லிட்டேன். அவர் எங்க மேட்டர் சொல்லுங்க. நான் எல்லா இடத்துலயும் மேட்டர் சொல்லிட்டேன். இவங்களுடைய பர்சனல் 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. ஆனா ஒரு காரணம் நம்ம எடுக்கலனாது நம்ம பேச வந்து குரான் பேச வந்து அவங்க தான் அதை திசை திருப்பி அந்த பேசுறது திருப்பி எடுத்து வராங்க. இல்ல பிரதர், அந்த ஃப்ரீயா பேச ஒரு டாபிக் இல்ல கண்டினியூ பண்ணலாம் சொல்லுங்க. அது மட்டும் கேட்கலங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன். நான் பேசுறேன். இறைவனுக்கு குறிக்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே. அதை நம்ம அப்புறமேட்டு கூட அப்புறம் பேசிக்கலாம். பேசிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. சரிங்க பிரதர், அதோட இப்போ முடிச்சுக்கலாங்களா? நீங்க வந்து நான் உங்களுக்கு நான் சொன்னது போல இதனுடைய ஒரு காப்பி உங்களுக்கு நான் அண்ணன் மூலமா கொடுத்து விட்டுறேன். நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இதுல ஏதாவது வந்து பேசின காரியங்கள் கட்டாயமா வந்து அந்த முன்னாடி அந்த எதுவுமே எடிட் ஆகாம தான் வரும். உங்களுக்கு அதுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஏதோ நடந்திருக்குனாக்கா என்னுடைய நம்பர் இருக்கும், நேரில் சொல்லுங்க. அதாவது நன்மையோ தீமையோ வருது. நீங்க விதியை பத்தி பேசுறீங்கல்ல, இங்க வந்து விதியை பத்தி ஒரு அளவுக்கு மேல யோசனை பண்ணாதீங்க அப்படின்னு இந்த படைப்பை படைச்ச இறைவன் உங்களுக்கு அந்த அல்லாஹ்வை பத்தி தெளிவுபடுத்திட்டோம். விதியை பத்தி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தயவுசெய்து கேளுங்க. இல்ல அவர் என்ன சொல்றாரு? கேக்குறாரு. அப்ப முடியாது, மறுபடியும் நம்ம திரும்ப பதில் வேண்டியது. ஒரு 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 சரி, அப்படின்னா நீங்க சொல்றதோட முடிச்சுக்கலாம். நம்ம சைடுல இருந்து திரும்ப எதுவும் பேசலாம். இல்ல நீங்க பேசுறதுனா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விதியை பத்தி சொல்லும்போது விதியை கண்டிப்பா எங்களுடைய அடிப்படை கொள்கையில விதியின் மேல கண்டிப்பா நம்பணும். அப்போ என்ன படைச்ச இறைவன் ஒரு கல்ல வணங்குற மாதிரி ஒரு படைப்பா படைச்சிட்டான். படைச்சிட்டா இது இறைவனுடைய தவறா என்னுடைய தவறா அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகளுக்கு வருது. இதுதான் இங்க உனக்கு சிந்தித்து உணரக்கூடிய ஒரு தகுதி இறைவன் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். இதில் யாரும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஒரு டம்ளர்ல பாலில் தண்ணி இருக்குது, சாராயம் இருக்குது, எதை வேணா சூஸ் பண்ணக்கூடிய உரிமைங்கிறது எனக்கு இருக்குது. இதை எதை எடுப்பேன் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். மனிதன் பலவீனமாக இருக்கக்கூடியவன். நீங்க சொன்னீங்கல்ல, கடைசியில ஒரு அவனுடைய வெளித்தோற்றமான செயல்கள் துழுவான், குடிப்பான், என்னென்னமோ தர்மம் செய்வான். ஆனா அவனுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது தெரியாது. கடைசியில ஒரு பாவமான காரியத்தை செஞ்சுட்டு நரகத்துக்கு போயிடுவான். இன்னொருத்தன் அவன் ஒரு பேசி கேளுங்க. இன்னொரு இதுதான் மார்க்க அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம். விதியின் மேல விதியை வந்து ஒரு அளவுக்கு மேல சிந்திக்காதீங்க, உங்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. நம்மளும் அதுக்கு நம்ம அறிவு கேட்ட வரைக்கும் மார்க்க அறிஞர்கள் சொன்னதை வச்சு ஸோ வெளித்தோற்றத்துல எண்ணங்களை கொண்டே செயல்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு ஹதீஸ். ஸோ மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஒருத்தன் சாதாரண நிலையில இருப்பான், அவனுடைய சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுட்டு இருப்பான். கடைசியில சொர்க்கத்துக்கு உண்டான ஒரு செயலை செஞ்சு அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஸோ இதை நிர்ணயம் பண்றது கடவுளுடைய விதியை பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கு யாருக்குமே அறிவில்லை. ஸோ இந்த இடத்துல இதை முகமது நபி சொல்லிட்டாங்க. விதியை இதுக்கு மேல நீங்க யோசிக்காதீங்க, புரியாது உங்களுக்கு. மார்க்க அறிஞர்களும் இதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல முடியாது. கேட்கல, நியாயமான கேள்வி. என்ன இறைவன் இப்படி படிச்சுட்டான், நான் என்னைய நரகத்துக்குன்னு படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. குரான் அப்படிதான் இருக்கு. இதாங்க குரானுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கத்துல இந்த விதியை பற்றி ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் விதி. விதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் இங்கதான் நீங்க டைவர்ட் ஆகக்கூடாதுங்கிறது சொல்றதுக்கு ஏக இறைவனை வணங்கக்கூடியதா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட் போய் விதியை பத்தி சொல்லியிருக்காங்க. அதனால நான் இதை நம்பல, உங்களுக்கும் புரியாதுல, எனக்கும் புரியல. ஸோ அதனால ஏக இறை கொள்கை தவறுங்கிறத நீங்க எப்படி கொண்டு வர முடியும்? அந்த குறிப்பிட்ட அங்கேயும் உங்களுக்கு தெரியல. அரபி பைபிள் எடுத்து பாருங்க. ஈராக்ல வெளியிடப்பட்ட பைபிள்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை வச்சு சொல்ல முடியாது. அதை பத்தி நான் ரொம்ப சொல்ல முடியாது. அரபிக் பைபிளை பத்தி சகோதரர் கேட்டதுக்கு இவரு சொல்லுவாங்க, இவரு சொல்லுவாங்க. சகோதரர் சொன்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் நான். எப்படி நீங்க இதுக்கும் அதுக்கும் வந்து முடிச்சு போறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு காரியம் நான் எதற்காக அந்த வசனத்தை எடுத்தேன்றதை சொல்றேன். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஏக இறைவனை வந்து வணங்கும் பொழுது மட்டும்தான் பரலோகத்துக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு போக முடியும். இருங்க, அதுக்காக தான் அப்பதான் போக முடியும்னு சொன்னீங்க.
அதுக்காக தான் நான் சொன்னேன் ஏக இறைவன் கொள்கைக்குள்ள இருந்தாலுமே விதி தான் முந்திக் கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். நான் சொல்லி முடிச்சிடறது நீங்கள் சொல்லும்போது பொறுமையாக கேட்டேன் சரிங்களா? அப்போ அது விதி முந்திக் கொள்ளுங்கிறது தான் ஒன்று. ரெண்டாவது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா மனுஷனுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க, மனிதனுக்கு சிந்தனை போது உயிர் வந்ததுக்கு அப்புறமே தான் அவன் சிந்திப்பான். ஆனால் உயிர் உண்டாகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணப்படுதுன்னா விதி விதிக்கப்படுது. அவன் எப்படி சிந்திக்க வேண்டும், அவன் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி முடிவெடுக்க வேண்டும்ன்றது கூட என்ன பண்ணியாச்சு, உயிர் உண்டாகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆகவே அவன் சிந்தித்து செயல்படுறதுல ஒண்ணுமே கிடையாது. இதுதான் நம்ம சொன்னது. ரெண்டாவது நீங்க என்ன சொன்னீங்க, சின்ன சின்ன பாவங்களை செய்ததுப்பா கடைசியில போயிடுவான்னு சொல்றீங்க. இது உங்களுடைய புரிந்து கொள்ளுதல். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நரகத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்த போதிலும், அப்படிதான் வசனம் இருக்கு. நரகத்திற்கு ஏதுவான பாவம், சின்ன சின்ன பாவம் கிடையாது, நரகத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்த போதிலும் அவனுடைய விதி முந்தி கொண்டு அவனை சொர்க்கத்தில் போடும் தான் சொல்லுது. இதுதான் நீங்க சொன்னதுக்கான விளக்கம். இதுல நான் சொல்லி முடிச்சேன். இதுக்கு அப்புறம் நான் இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் மேற்கொள் காட்ட விரும்பல. இது முரண்பாடு இல்ல பிரதர், நான் பேசி முடிக்கிறேன். நான் பேசி நீங்க பேசும்போது நாங்க கேட்கிறோம், நாங்க பேசுவோம். இப்ப கூட நான் இதே விதி குறித்து தானே பல அதிசுகள் பல வசனங்கள் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் நான் பேச விரும்பல. இவர் சொன்னதுக்கான விளக்கத்துக்கு கூட நான் கொடுத்தாச்சு. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த அல்லாஹ் குறிச்சதான காரியத்தையும் விதி குறிச்சதான காரியத்தையும் சகோதரர் 2 நிமிஷம் பேசுவார். பேசுற சப்ஜெக்ட் நம்பிக்கைக்குரிய விஷயம் இல்ல, முக்கியமான விதி இல்ல. சப்ஜெக்ட் யாருக்கும் தெரியாது. உங்களோட விதி என்ன உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த டாபிக் நம்ம இதுக்கு சப்ஜெக்டே கிடையாது. இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க தான் சொன்னீங்க பரலோகத்துக்கு போக முடியும். ஆமாங்க. அப்ப அப்படி இருந்தா கூட பரலோகத்துக்கு போக முடியாதுன்றத நான் சம்பந்தப்பட்டு தானே பேசுறேன். சம்பந்தம் இல்லாம பேசுறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த கோப்பை என்னிடம் இருந்து அகழ்வானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இது என்னுடைய சித்தப்படி இல்லாமல் உங்களுடைய சித்தப்படி தான் விதிங்கிறது கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. குர்ஆன் என்ன சொல்லுது? நான் சிம்பிள் கான்செப்ட், சிந்திக்க வேண்டாமான்னு கேக்குது. ரெண்டாவது நீங்க என்ன சொல்றீங்க, சிந்திச்சா புரியாது, நம்ம அறிவு கெட்டாதுன்னு. இதே முதல் முரண்பாடு. அதாவது விதியே பாத்தீங்கன்னா அப்ப விதி விளக்க முடியுமா உங்களால? விளக்க முடியாது. அப்ப என்ன அது முரண்பாடு தான். இல்ல இன்னும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இந்த பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. பாருங்க, நாளைக்கு அடுத்த நிமிஷம் நான் இருப்பேனா இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? அதுதான் விதி. அடுத்த 15 நிமிஷத்துல என்ன வேணா எனக்கு நடக்கலாம். நான் இருப்பேன் இல்லை, இதுதான் விதி. இதை கண்டிப்பா உங்களால சிந்திக்க முடியாது, என்னாலையும் சிந்திக்க முடியாது. இதுதான் விதி. நான் சொர்க்கத்துக்கு போவேன்னா நான் இன்னைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஒரு கிறிஸ்தவ நண்பர் வந்தார், பரிபூரணம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். பரிபூரணம்ங்கிறதே கிடையாது. மரணம் வரைக்கும் நம்ம எங்க வேணாலும் பேசிக்க போயிடலாம், எங்க வேணாலும். பேசுறதுக்கு காரணம் அல்லாதான். அப்படிதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்றானா, நல்லா கேளுங்க, ஒரே நிமிஷம். நீங்க பேசுற கையில இது அல்லாஹ் என்ன சொல்றானா, விதி முந்திரம் தான் சொல்றான். நீ தப்பு செஞ்சோன்னு சொல்ல, விதி முந்திரம். அந்த விதியை எழுதுறது யாருன்னா அல்லாஹ். எப்ப எழுதுறாருன்னா கருல இருக்கும்போது எழுதி வைக்கிறார். உண்டாதான் கருல இருக்கு. போயிட்டு வானத்தூர் எழுதுவாருன்னே இருக்கு. அதாவது என்ன எழுதுறா, இவன் நரகவாசி, இவன் சொர்க்கவாசி. இந்த தீர்மானம் பண்ற யாருன்னா அல்லாஹ். இப்போ நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, சத்தியம் சொல்ல நினைக்கிறீங்களா? உங்களோட நம்பிக்கைப்படி, இஸ்லாம் நம்பிக்கைப்படி இவரு கூட சொர்க்கம் போயிடலாம், கடைசியில பத்தி நீங்க நரகம் போயிடலாம். காரணம் என்ன, அல்லாஹ் உங்களை விரிச்சு வச்சு போனா அப்படி. ஸோ நீங்க எங்களை தாவா பண்ணி பண்றது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆகும். எதனாலனா பரலோகத்தின் பாதை நீங்க காட்டவே முடியாது, இஸ்லாத்தை வச்சு நீங்க காட்ட முடியாதுன்றாங்க. அதாவது ஒரு லைனை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு விளக்கத்தை தெரியும். உங்கள் கைகளை என்னதான் விளக்கம் நீங்க சொல்லுங்க. அதாவது இறைவன் யார் மேலேயும் ஒரு தீங்கு இழைக்கிறது இல்லை, உங்கள் கைகளை கொண்டு நீங்கள் தீவினையை தேடிக்கொள்கிறீர்கள். இதை முழுமையா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்க முடியாதுன்னா முரண்படுத்தாங்க. புரிஞ்சுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு. அவர் சொல்றபடியே உங்கள் கைவினை கொண்டு தான் சொல்றாரு. அப்ப அந்த விதியை பத்தி பேச, அப்ப அது முரண்பாடு எல்லாமே அந்த செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதை பத்தி நம்ம பேசுறோம். ஒரு நிமிஷம். அந்த கோபமா என்ன தீர்மானம் பண்ணியாருன்னா அல்லாஹ். நாங்க தீர்மானம் பண்றது கண்டிப்பா அல்லாஹ் தான். அல்லாஹ் அருள் புரியவர்களுக்கு தவிர்த்து யாருக்கும் இந்த நேர்வழி கிடைக்காது. ஸோ இந்த அல்லாஹ்வுடைய அருளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
நீங்க அதுக்கும் நீங்க சொல்றது தேடினாலும் கிடைக்காது. என்னுடைய வாதம். உண்டாவதுக்கு முன்னாடி ஒரு மனிதனை பாவத்தை செய்ய வைக்கிறது அல்லாதான் பாவத்தை செய்ய வைக்கிறது அல்லாதான் ஆதாமை பாவம் செய்ய வைக்கிறது கிடைக்காது. நீங்க தேடி அடைஞ்சு சொல்றீங்க, நீங்க வழி பேசிங்க போங்க, காரணம் அல்ல. அப்படிதான் வந்து குரான் அதிகம் சொல்லுங்க. இல்லைங்க, ஒரு உமரகத்தாவிட்ட ஒருத்தன் திருட வந்தான். திருட வந்துட்டு திருட்டுக்கு கையை வெட்டணுங்கிறது மாதிரி தான் திருடனுங்கிறது. நீங்க 2 நிமிஷம் தான் இருக்கு. 2 நிமிஷம் தான் இருக்கு. ஆதாம் செஞ்ச பாவம் எல்லாம் முன்குறித்தாரு அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. அது மூசா என்ன சொல்றாருன்னா, அது வந்து அல்லாஹ் என் மேல எழுதிட்டாரு முன்னாடி, அது என் மேல தப்பே இல்லை அப்படின்றாங்க. இது வந்து இறைவனுடைய இந்த படைப்பை நோக்கிறதுக்காக இந்துக்கள் ஒரு இது சொல்லுவாங்க, பிள்ளையார் இதில் பழத்தை கொடுத்து உலகத்தை சுற்றிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் உடனே அப்பா அம்மாவை சுற்றி வந்துடுவார். கிருஷ்ணர் முருகர் வந்து ஊர்புற சுற்றி வருவார், லேட்டாக வந்துடுவார். ஸோ இதுதான் உலகம் தோன்றதுக்குள்ள ஒரு காரணங்கிற மாதிரி அவங்களுடைய வேதங்களில் எழுதி கதைகள் எழுதி. இறைவனுடைய ஒரு ஏற்பாட்டில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம ஒரு தவறு இழைக்க வச்சு செய்ய வச்சுதாங்க. ஒரு நிமிஷம், அப்படிங்கிறது வந்து ஒரு மாபெரும் சக்தி. இந்த சக்தியினுடைய செயல்பாட்டை கேள்வி கணக்கு கேட்கறதுக்கோ எதுக்கோ பேசுறதுக்கோ எனக்கு அருகதை கிடையாது. உங்களுக்கு அருகதை இருந்தா நீங்க பேசிட்டீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இதை செஞ்சாங்க, இதை செஞ்சது அல்லாஹ் தான், அப்ப அது அல்லாவே இல்லை அப்படின்னா என்னுடைய மனதை வச்சுட்டு தண்டனை கொடுக்கறது எப்படி? அது நியாயம் இல்லை, தேவன் செய்வாங்க. நியாயம் இல்லைங்கிறத பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை. அதான் அன்பை போதிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. அன்பை போதிக்கிறதுக்காக இல்ல, நீங்க அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் திரும்பி போறீங்க. இல்ல இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான். இப்போ நீங்க 2 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு நீங்க வந்து நாங்க கிறிஸ்தவர்கள் பண்றது வந்து சொல்லும்போது அதை விளக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சொல்ல போறாரு. அப்போ வந்து விளக்கும் போது டைம் கண்டிப்பா எக்ஸ்டன் ஆகும். நம்ம சப்ஜெக்ட் குள்ள பேசுவோம். ஸோ இஸ்லாமிய இந்த அடிப்படை நம்பிக்கை அப்படி பார்க்கும்போது அல்லாஹ் வந்து தேவன் தகுதியை இழந்துடுறாரு. கண்டிப்பா இழந்துடுறாரு. அல்லாஹ் வந்து நீதியுள்ள தேவன் வந்து இழந்துறாரு. அவரே ஒரு பாவம் செய்ய வச்சுட்டு அது தண்டனை சிம்பிளா சொல்லணும்னா இணை வைப்பு பாவம்னு சொல்றீங்க, இணை வச்சா போக முடியாது சொல்றீங்க. நரகத்தை மனித வர்க்கத்தை கொண்டும் இன் வர்க்கத்தை கொண்டும் நிரப்புவேங்கிறது ஒரு ஏற்பாடு. இது இறைவனுடைய விதி. 5 நிமிஷம் ஒரு அப்படிதான் இருக்கு. அவரை விட்டுருங்க. ஏன்னா வந்து உண்மையில ஓப்பனாக சொன்னாங்க சகோதரர் கொஞ்சம் வந்து மாற்றி சொன்னால்தான் அவர் அதை பேசுறது. மற்றபடி உண்மையில வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தெரியல. உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் இது இருக்குது, சீண்டுதல். அதை மட்டும் இல்லை, ஓப்பனாகவே ரொம்ப பணிவு இருக்குது. அதை நாங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக. அதான் உண்மையை ஓப்பனாகவே சொல்லுங்கள். 90% ஓப்பனாகவே சொல்லுறது, மறைச்சி பேசுறது இங்கே ஒன்றுமே கிடையாது. நான் உண்மையிலுமே வந்துட்டு தெரிஞ்சுதான் அவர்கிட்ட பேசுறேன். நான் மறைமுகமா குத்தி அவர் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஏன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சூழ்நிலை ஏன் புரியல தெரியுங்களா? பின்னாடி நடந்த காரியம் உங்களுக்கு தெரியாதனால சொல்ல வேண்டிய 4 பேர் வந்து இருக்கும்போது ஒரு விஷயம் அவருக்கு புலப்படலாம், எனக்கு உங்கள்கிட்ட பேசும்போது ஒன்று புலப்படலாம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்காக உள்ள ஒரு ஏற்பாடு தான். இதில் வந்த உடனே ஒருத்தர் உங்களை குத்துனா அப்படின்னா அவருடைய எண்ணம் அந்த அவருக்கு பக்குவம் வரல உள்ளபடி. அவருக்கு இன்னும் பொறுமை வேணும் 2வதுனால. ஸோ அது பைபிள்லேயும் வருது, இறைவனுடைய அருள் இல்லாமல் யாருமே நேர்வழி அடைய முடியாது. இதுதான் குரான்லேயும் வருது, இதுதான் பைபிள்லேயும் வருது. ஸோ இந்த இடத்துல விதியை பற்றி நீங்கள்